ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மௌ யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே यस्य सारस्वतं स्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே இன்றைய தினம் ஆழ்வார்களில் பிரதானமான ஆழ்வாராக கொண்டாடப்படுகிற ஆழ்வார்கள் அனைவரையும் தம்முடைய அவயவங்களாக உடையவர் என்று கொண்டாடப்படுகிற ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் போல அந்த ஸ்தானத்தை வகிக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடையதான சரித்திரத்தை அனுபவிக்க போகிறோம். முதல்ல நம்மாழ்வாருடைய சரித்திரம், பிறகு மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரம், அதன் பிறகு நம்மாழ்வாருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் ஏற்பட்ட சமாகமம், அதன் மூலமாக நமக்கு கிடைத்த திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்ற கிரமத்தில் இதை அனுபவிக்க போறோம். அந்த ரீதியில நம்மாழ்வாருடைய அவதாரத்தை குரு பரம்பரையிலே சொல்ற போது வைஷாகே து விஷாகாயாம் குருகாபுரிகாரிஜம் பாண்டிய தேசே கலேராதௌ ஷட்டாரிம் சைன்யம் பஜே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்தில் குருகாபுரின்னு சொல்லக்கூடிய திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரியில் காரிஜம் காரியார் அப்படின்றவனுடைய பிள்ளையாக அவதாரம் பண்ணினவர். எங்கேன்னா அந்த குருகாபுரி எங்கே இருக்கிறதுன்னா பாண்டிய தேசே, பாண்டிய நாட்டிலே தாமிரபரணி நதி பிரவகித்து வலம் செய்யக்கூடியதான திருக்குருகூர்னு சொல்லக்கூடிய குருகாபுரியிலே காரி என்பவருடைய பிள்ளையாக அவதாரம் பண்ணினார். எப்போது அவதாரம் பண்ணினார் அப்படின்னா கலேர் ஆதவ், கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே ஆழ்வாருடையதான அவதாரம். இதுக்கு முன்னால பார்த்துட்டு வந்த முதலாழ்வார்கள் 3 பேரும் திருமிழிசை பிரானும் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் அவதாரம் பண்ணினவர்கள். கலி பிறந்து அவதாரம் பண்ணின முதல் ஆழ்வார் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் தான். கலேர் ஆதவ், கலியினுடைய தொடக்கத்திலே ஷட்டாரிம் சைன்யம் பஜே, காரியினுடைய பிள்ளையாக பிறந்தார். யாரினுடைய அம்சமாக பிறந்தார் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளுக்கெல்லாம் முதன்மையாராக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனைநாதனுடைய அம்சமாக பிறந்தவர். சைன்யம் அப்படின்னா சேனைநாதனாக இருக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு அர்த்தமாறுது. ஆக விஸ்வக்சேனருடைய அம்சமாக அவதரித்தார். இவருடைய பெயர் என்ன சுவாமி? காரிஜன் அப்படின்றது ஆழ்வாருடைய ஒரு பெயர், காரியனுடைய பிள்ளை அப்படின்னு. தாசரத்தின்னா தசரதனுடைய பிள்ளைன்னு ராமனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது போல ஆழ்வாருக்கு காரிஜர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, காரியனுடைய பிள்ளைன்னு. ஆனா ஆழ்வாருடைய நிஜமான திருநாமம் என்ன அப்படின்னா ஷட்டாரிம். ஷட்டாரி என்கிற பெயரோடைய கூட அவதாரம் பண்ணின சுவாமி நம்மாழ்வாரை நான் பஜிக்கிறேன் அப்படின்றதா அந்த குரு பரம்பரா ஸ்லோகம் தெரிவித்தது. இந்த ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு முன்னால இந்த ஆழ்வாரனுடைய திருவம்சம் அப்படிதான் சொல்ல வேணும். ஏன்னா எத்தனையோ கர்ப்பங்கள் இருக்க பகவான் ஏன் சிலருடைய கர்ப்பத்தை மாத்திரம் தேர்ந்தெடுத்து வாசம் பண்றான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் முதலான புராணங்கள் எல்லாம் கொண்டாடுறது. எத்தனை ரிஷி பத்தினிகள் எவ்வளவு தபஸ் பண்ணி பெருமாள் தன் வயத்துல குழந்தையா வந்து பிறக்கணும்னு சொல்லி நோன்பு நோட்டுறார்கள். அப்படி யாரெல்லாம் பல காலம் தபஸ் பண்ணி பெருமாள் வேணும், குழந்தையா அவனை வளர்க்கணும், அவன் குழந்தையா தவழ்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உருகினாலோ அவளுடைய வயத்துலன்னா பெருமாள் போய் வளர்ந்தான். அப்படி பகவான் அவதாரம் பண்ணக்கூடியவர்கள் அந்த வயிற்றை உடைய தாய் ஒரு திருக்கோயிலுக்கு சமானமானவள். எப்படியானா பெருமாளுடைய கோவில்னு சொல்லக்கூடியது எம்பெருமானை தாங்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அத கர்ப்ப கிரகம்னு சொல்றோம், பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி எந்த தாயினுடைய கர்ப்பத்திலே பகவான் எழுந்தருளி இருந்தானோ அந்த தாயும் கோயிலுக்கு சமானமானவள். அவள் பரம பக்தையா பரம பாகவதையாக இருக்கக்கூடியவள். அவள் பண்ணின பாக்கியத்தினாலே பெருமாள் அவள் வயத்தை தேர்ந்தெடுத்து பிறக்கிறான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதாதி புராணங்கள்லாம் சொல்றது. கௌசல்யா மாதா, தேவகி மாதா இவளுடைய கர்ப்பத்தை எல்லாம் கொண்டாடுற போது அப்படி கொண்டாடுறது. அதே பெருமாள் தான் ஆழ்வார்களாக அனுப்பிரவேச அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்றோம். ஆக பெருமாளுடைய அபிநவ தசாவதாரங்கள்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்களும் பகவானுடைய அனுப்பிரவேச அவதாரர்கள் தான். அது மட்டுமல்லாமல் அந்த எம்பெருமானுடைய
நீக்கமில்லாத அடியார்களான நித்தியசூரிகள் எல்லா இருக்காளே பரம பாகவதோத்தமால் ஸ்ரீவைகுண்டத்திலே, அவ எல்லாரும் சாட்சாத் பகவானை போலே பகவத் சாமியம் உடையவர்கள், பகவானுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியவா தான் அவெல்லாம். அவ அவதாரம் பண்ணக்கூடிய கர்ப்பமும் பரம பவித்திரமான பரம பாக்கியம் பண்ணின ஒரு தாயினுடைய கர்ப்பமாக இருக்க வேண்டும். இப்படி தாயை தேர்ந்தெடுப்பது, தந்தையை தேர்ந்தெடுப்பது அப்படின்றதெல்லாம் அந்த தாய் தந்தையர்கள் அவரனுடைய வம்சத்தை சேர்ந்த பூர்வர்கள் இவெல்லாம் பண்ணின அனாதியான பாக்கியத்தினாலே பெருமாளுடைய கட்டாட்சம் அடியாக ஏற்படுவதுதான் இந்த பிறப்புன்னு சொல்லக்கூடியது. அப்படி பகவானை வயிற்றிலே சுமப்பதற்கும் பகவானாலே அப்பா என்று அழைக்கப்படுவதற்கும் இங்க என்ன வேடிக்கைன்னா, எல்லா உலகங்களுக்கும் இவன் தான் அப்பா, ஆனா இவன் ஒருத்தனை அப்பான்னு கூப்பிடுறான். ஆழ்வார் சாதிக்கிறார், மகன் ஒருவருக்கு அல்லாதவன் தன்னை அப்படின்னு. அப்படின்னா என்ன, இவன் யாருக்கும் மகன் கிடையாது, எல்லோரும் இவனுடைய மகன்கள், எல்லோரும் இவனுடைய மகள்கள். நம்ம எல்லாருக்கும் தான் இவன் தாயும் தந்தையுமா இருந்துட்டு இருக்கானே ஒழிய இவன் ஒருத்தனுக்கு புள்ள கிடையாது. அப்ப அவதாரங்கள்ல கௌசல்யாவினுடைய பிள்ளை, தேவகையினுடைய பிள்ளைன்னு எல்லாம் சொல்றோமேன்னா, அதெல்லாம் அவ பண்ணின்ற பிரார்த்தனைக்காக பெருமாள் அவளுக்கு பண்ணின அனுகிரகம். அவதாரங்கள்னு சொல்லக்கூடியதே ஒரு நாடகம் போலத்தானே பெருமாள் நிகழ்த்துகிறான். அதனால அந்த அவதாரத்துல பெருமாளுடைய தாயா தோப்பனாரா இருக்கிறதுக்கான பாக்கியம் பண்ணி இருந்தார்கள். பெருமாள் அவள் அம்மா அப்பான்னு கூட்டானே ஒழிய நிஜத்திலே ஆதி அந்தம் இல்லாத அந்த பரபிரம்மத்துக்கு தாய் தோப்பனார்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும்? ஏகோகவை நாராயண ஆசைத்து நப்ரம்மா நேசானகான்னு இவன் ஒருவன் மட்டுமே இருந்தான், பிரம்மன் ருத்ரன் முதலானவர்களும் கூட இல்லை அப்படின்னு இவனை ஆதியம் சோதின்னு பரம்பொருள்னு வேதம் சொல்லித்து. அப்படி இருக்கிறச்ச நம்மளாட்ட இவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருந்தா நமக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்? ஆகையினாலே மகன் ஒருவருக்கு அல்லாதவன் தன்னைன்னு ஆழ்வார் இவனே எல்லோருக்கும் தாயா தோப்பனாரா இருக்கக்கூடியவன் காட்டி கொடுத்தார். அப்பேற்பட்டவன் ஒரு தாய்க்கும் தகப்பனாருக்கும் மகனாக பிறக்கிறான், வளர்கிறான். அதெல்லாம் அவனுடைய சங்கல்ப விசேஷங்கள், அவனுடைய லீலைகள், அவ பண்ணின பாக்கியத்தின் பயன் அது. அந்த பாகவதோத்தமாலா இருக்கக்கூடியவா பெருமாளை வயத்துல சுமக்கணும், பெருமாளை வளர்க்கணும், பெருமாளை தோல்ல சுமக்கணும், பெருமாள் அம்மா அப்பான்னு கூப்பிடணும்னு அவ வாங்கின்ற வரத்தினால பெருமாள் பண்ணின அனுகிரகம் அது. அப்படியாக இவன் தான் எல்லாத்தையும் தன்னுடைய கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்கான். கர்ப்பம்னா என்ன? எதுல இருந்து எல்லாம் வெளியில வரதோ அல்லது எதுல ஒரு காலத்துல எல்லாம் இருந்ததோ அது கர்ப்பம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நிருசிம்மனை சொல்றச்ச தம்பேவதாரகா தம் அனன்யலபியம்னு நிருசிம்மன் தோன்றிய கர்ப்பம் அப்படின்னு தூணை சொல்றோம். சுவாமி தூண் என்ன சேத்தனமா? அது என்ன ஒரு தாயா? அது கர்ப்பம் எல்லாம் உண்டா, வயிறு உண்டா அதுக்கு அப்படின்னா, பெருமாள் எங்க எழுந்தருள் இருந்தானோ எங்க இருந்து வந்தானோ அது கர்ப்பம்னு சொல்றோம். அதே மாதிரி முதலாழ்வார்கள் சரித்திரத்தெல்லாம் பார்க்கும்போது புஷ்பஜாதர்கள் அப்படின்னு பூவில இருந்து வந்தா, வனசமலர் கருவதனில் வந்துற்றான் வாழியே வனஜ மலர் கரு அப்படின்னா அந்த தாமரை புஷ்பத்தினுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தார் ஆழ்வார் அப்படின்னு. எது வரைக்கும் ஜன்மா எடுப்பதற்கு வரைக்கும், அவதாரம் பண்றதுக்கு வரைக்கும், இந்த உலகத்திலே வந்து பிறக்கும் வரைக்கும் எதிலே இருந்தார்களோ, இவ்வுலகத்திற்கு எங்கே இருந்து வருகிறார்களோ அதற்கு கர்ப்பம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி திரைலோக்கியமேத தகிலம் நிருசிம்ம கர்ப்பம் அப்படின்னார் சுவாமி. அண்ட சராசரங்கள் 3 உலகங்கள் என்னென்ன உண்டோ அது அத்தனையும் நிருசிம்மனுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடியவைன்னர். எல்லாம் எம்பெருமானுக்குள்ள அடக்கம், எல்லாத்தையும் தன் கர்ப்பத்துல வச்சு இவன் தாங்கிட்டு இருக்கான். இவனை ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்திலே சுமக்கிறாள் அப்படின்னா அவ எப்பேற்பட்ட பாக்கியசாலியாக இருக்க வேணும். எல்லாவற்றையும் தன் கர்ப்பத்தில் அடக்கியவனையே தன் கர்ப்பத்தில் அடக்கிறா அப்படின்னா எவ்வளவு மகான்களா இருக்கணும் அந்த அம்மா அப்பான்னு சொல்லக்கூடியவா. அதே மாதிரிதான் பகவானுடைய அபிநவ தசாவதாரங்களாகவும் பகவானுடைய நித்திய சூரிகளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களினுடைய அவதாரமும் அப்படிதான். இதுவரைக்கும் பார்த்த முதலாழ்வார்கள் 3 பேரும் மனுஷ சரீர சம்பந்தம் இல்லாமல் புஷ்பஜாத்தர்களா அயோனிஜர்களா பிறந்தா. 4வது ஆழ்வாரான திருமழிசை பிரான் பார்கவ மகரிஷிக்கும் தேவ மாதுவுக்கும் பிறந்தார், அங்க சரீர சம்பந்தம் வந்துடுத்து. இப்போ 5வது ஆழ்வாரான சுவாமி நம்மாழ்வார் மனுஷ குலத்திலே அவதரித்த பரம பாகவதோத்தமரான ஒருத்தருக்கும் பரம பாகவதோத்தமையான ஒரு தாய்க்கும் பிறந்த குழந்தையாக இவரும் சரீர சம்பந்தத்தினாலேதான் நம்ம போல அவதாரம் பண்ணுகிறார். இவருடைய அவதாரத்தை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானை வயிற்றிலே சுமந்த தேவகி நந்தகோபர் இவாளுடைய வம்சத்தை எல்லாம் எப்படி கொண்டாடுறோமோ, பகவானை தன் கருவிலே சுமந்த கௌசல்யா தசரதன்னு இவாளுடைய ரகுவம்சத்தை எப்படி நாமெல்லாம் பெருமையா கொண்டாடி இவருக்கு அப்பா அவர், அவருக்கு அப்பா இவர்னெல்லாம் சொல்லி பெருமையா சொல்லிக்கிறோமோ, அந்த மாதிரி ஆழ்வாரை
பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் போற எல்லோருக்கும் கூட்டஸ்தரா குலபதியா தலைவராக இருக்கக்கூடிய ஆழ்வாரை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை பற்றியும் நாம் ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதெல்லாம் ஆச்சரியமா 6000 படி குரு பரம்பரைன்னு சொல்லக்கூடியதான கிரந்தத்திலே சங்கிரகமா எழுதப்பட்ட விஷயங்கள். ஆழ்வாருடைய அவதாரம் வண்டலம்பும் சோலை வழுதி வளநாடு அப்படின்னு புலவர்களாலே கொண்டாடப்பட்ட திருவழுதி வளநாடுன்னு சொல்லக்கூடிய நாட்டில் ஆழ்வார் திருநகரின்னு ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் பெயர் வந்தது. புராண காலத்திலே பிரம்மாண்ட புராணத்துல எல்லாம் குருகாபுரி அப்படின்னு பேரு, குருகாபுரி குருகா கஷேத்திரம்னு பேரு. அது அப்படியே தமிழ்ல சொல்றச்ச ஆழ்வார் திரு குருகூர் அப்படின்னார். இந்த குருகாபுரின்னா என்ன குருகூர்னா என்னன்றதெல்லாம் ஆழ்வார் திருநகரி திவ்யதேச வைபவத்துல நன்னா அனுபவிக்கலாம். அப்படி குருகாபுரி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் இருக்கிறதே, அந்த கஷேத்திரத்துக்கு தமிழ்ல வழுதி வளநாடுன்னு பேரு. எப்பன்னா நம்மாழ்வாருடைய தாத்தாவுக்கு அப்பா, அவருக்கு வழுதி வளநாடுன்னு பேரு. அவர் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசர், சிற்றரசர். அவர் தர்மம் தவறாமல் நல்லபடியா நடத்திட்டு வந்ததுனால அவருடைய பெயராலே வழுதி வளநாடு அப்படின்னு பேர் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றா. சில பேர் என்ன சொல்றான்னா அவருக்கு குருகன் அப்படின்னு பேரு. ஏற்கனவே குருகா கஷேத்திரம்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருப்பது ஒண்ணு, அதுக்கு மேல குருகன்னு சொல்லக்கூடிய இந்த குறுநில மன்னராலே ஆளப்பட்டபடியினாலே குருகனுடைய நாடு குருகாபுரின்னு வழங்கப்பட்டது, குருகூர்னு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுகையில் இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஆழ்வாரை குறுகையர்கோன் அப்படின்னு கூப்பிடுறது அப்படின்ற வழக்கம் அப்படின்னு சொல்றா. வண்டு அலம்பும் சோலை அப்படின்னா வண்டுகள் புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய தேனை நன்னா ருசிச்சு சாட்டுண்டு அதனால ஏற்பட்ட ஒரு மயக்கத்திலே அப்படி சந்தோஷமா கானங்கள் பாடிக்கொண்டு அப்படியே உலத்தின் இருக்கான் தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடியதான சோலைகள் எல்லாம். அப்பேற்பட்ட வண்டுகள் கூட இன்பமாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தெரியக்கூடியதான அந்த ஆனந்தமே வடிவானதான அந்த பூமியிலே வழுதி வளநாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வளம் மிக்க நாட்டிலே, வெறும் வழுதி நாடு இல்ல, வழுதி வளநாடு, தாமிரபரணின்னு சொல்லக்கூடிய வற்றாத ஜீவநதி பாய்ந்து செடி கொடிகள் பயிர்கள் எல்லாத்தையும் செழிக்க பண்ணி அதை விவசாயம் பண்ணி பிழைக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய அந்த தேசத்தை எல்லாம் வளம் மிக்க தேசமாக ஆக்கக்கூடிய நாடு. அதனால வழுதி வளநாடுன்னு பேரு. அந்த தேசத்தை சேர்ந்தவாள்லாம் பெரும்பாலும் வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய விவசாயத்தை பண்ணக்கூடிய குடியினை சேர்ந்தவர்கள் அப்படின்றது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடிகிறது. அப்போ விவசாயத்துக்கு பிரதானமா எது வேணும்? நீர்வளம், ஜல சமுர்த்தி முக்கியம். அது வற்றாத ஜீவனத்தையான தாமிரபரணியினுடைய அனுகிரகத்தினால நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்றது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறையாத சிறப்பு அந்த ஊருக்கு. அந்த தாமிரபரணியினுடைய பெருமை சொல்றச்ச கங்காச யமுனா சைவ ததா கோதா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி தாமிரபரணி சரிதவரா அப்படின்னு ஒரு புராண ஸ்லோகம். கங்கை யமுனை முதலான சகல நதிகளை காட்டிலும் உத்கிருஷ்டமானது தாமிரபரணின்னு சொல்லக்கூடிய பொருணல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருணையாறு. தமிழ்ல தாமிரபரணின்னு சொல்றோம், அது ஆக்சுவலா சம்ஸ்கிருத பெயர் தான். அது தமிழ்ல சொல்றச்ச பொருணல், பொருணை, தென் பொருணை அப்படின்னு எல்லாம் சொல்றது வழக்கம். அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய பெருமை என்ன? அப்படி எல்லா நதிகளை விட வசந்து போச்சுன்னா, கங்கைன்னு சொல்லக்கூடியது பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், பெருமாள் சம்பந்தம் அதுக்கு, அதனால அது கேட்டோம். யமுனைன்னு சொல்லக்கூடியது கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் தீர்த்தாமாடி சாட்டு வாய்க்கு புளிச்சு எல்லாம் பண்ணி பகவானுடைய உள் சம்பந்தம் வெளி சம்பந்தம் ரெண்டையும் பெற்ற ஏற்றம் யமுனைக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு நதிகளுக்கு ஒரு ஒரு பெருமை சொல்லிட்டு இருக்கோம். அதுல காவேரின்னு சொல்லக்கூடிய நதிக்கு அர்ச்சாவதாரத்திலே பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அந்த நதியினுடைய நடுவுல ஒரு மணல் திட்டிலே தீவு போல இருக்கக்கூடிய இடத்திலே படுத்துக்கொண்டு அந்த தீர்த்தத்தாலே திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் கண்டருள்றான், அதை சாப்பிடுறான்னு கூடிய சம்பந்தம் காவேரிக்கு உண்டு. இந்த எல்லா நதிகளை காட்டிலும் குறிப்பா பகவானுடைய சம்பந்தம் பெற்றதான கங்கா என்ன, யமுனா என்ன, காவேரி என்ன, நர்மதா நதிக்கரையில தான் மகாபலி யாகம் பண்றான். அவனுடைய யாகசாலைக்கு போய் பெருமாள் தானம் கேட்டு வாமனன் திரிவிக்கிரமனாக அவதாரம் பண்ண ஆரம்பித்ததுன்றது நர்மதா நதிக்கரையில. இப்படி ஒரு ஒரு நதிக்கும் ஒரு ஒரு ஏற்றம். சிந்து நதின்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய திருவடியில் இருக்கக்கூடியதான நூபுரம், சதங்கை, சிலம்பு, அதுல இருந்து ஒழுகின தீர்த்தம் திருக்குறுங்குடி மலை மேல பட்டு சிந்து நதியா பிரவகிக்கிறதுன்னு பார்த்தோம். அது பகவானுடைய சீபா தீர்த்தம் சம்பந்தம் பெற்றது. அது இப்படி எல்லா நதிகள் இருக்கிறச்ச வசந்து இந்த தாமிரபரணிக்கு மட்டும் என்ன ஏற்றோம்னா அவையெல்லாம் கேவலம் பகவானுடைய சம்பந்தம் பெற்றவை. இது பரம பாகவதோத்தமரான சுவாமி நம்மாழ்வாருடைய சம்பந்தம் பெற்றது. என்ன சுவாமி,
அந்த பகவானுடைய அடியார்களா இருக்கிறபடினாலதான் இவாளுக்கு பாகவதால்னு பேரு. அந்த பாகவதரினுடைய அவதார மகிமை இருக்கக்கூடியதான நதி எப்படி பகவத் சம்பந்தம் இருக்கிற நதியை விட வசந்து போயிடும் அப்படின்னா, அடியே நேத்து சொன்ன பாசுரம் தான். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுத்திருக்காரு அமுதனார். பெருமாளே எத்தனையோ அவதாரம் பண்ணி என்னிடத்துல வாங்கோ, உங்களுக்கு சம்சாரம் இல்லாத மோட்ச சாம்ராஜ்யம் அருளும்படியா பண்றேன்னு கூட்டம் வரமாட்டேன்னு சொன்னவா நாம் எல்லாம். அப்பேற்பட்ட மகானுபாவாலான நம்மையெல்லாம் கூட திருத்தி பணி கொண்டவர்கள் அப்படின்னா தெய்வம் மனுஷ ரூபேனன்னு நம்ம போலவே மனுஷ சரீரத்திலே அவதாரம் பண்ணி தங்களுடைய பாசுரங்களின் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் அனுஷ்டானங்கள் மூலமாகவும் திருத்தி பணி கொண்ட ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். ஆச்சாரியாலையும் பெருமாள் தான் படிக்கிறான், பெருமாளே ஆச்சாரியனாவும் இருக்கான். எப்படி பார்த்தாலும் அவன் தானே வசத்தி வாஸ்தவம். யாரால நமக்கு நல்ல கதி ஏற்படுறது சுவாமி? எல்லாருக்கும் மூலமானவன் ஸ்ரீவைகுண்டநாதன் தான். ஸ்ரீவைகுண்டநாதன் இடத்துல இருந்துதான் திருப்பார்கடல் மூர்த்தி, விபவ மூர்த்திகள், அர்ச்சாவதார மூர்த்தின்னு ஒருத்தரா வரா. எல்லோருக்கும் மேற்பட்ட பரவஸ்து அதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருமாள் அங்க வைகுண்டத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாம பாட்டுக்கு இங்க சம்சாரத்தில் அணிஞ்சுட்டு இருக்கோம்னா நாம நல்ல கதிக்கு போகக்கூடிய வழி எப்படி ஏற்படுறது நமக்கு? அதனால பெருமாள் தன்னை தாழ்த்தி கொண்டு இறங்கி வர 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 வரதான் இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடியதான சமுத்திரத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாம் அப்படியே தலையை பிடிச்சி இழுத்து கரை சேர்க்க முடியும். அப்படி பகவான் வந்து அவதாரம் பண்ணின அவதாரங்கள் தான் ஆச்சரியமாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அப்படின்னு அறிமுகத்தன்னைக்கே ரொம்ப நன்னா அனுபவித்தோம். ஆகையினால நமக்கு காரியம் பண்ணி வைக்கிறதுல பகவானை காட்டிலும் பாகவதாலான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சாமர்த்தியம் நிறைந்தவா. அதுவும் இல்லாமல் இந்த நம்ம ஆழ்வாருக்கு ஒரு பெருமை என்னன்னா, ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் வரக்கூடியவர், ஆச்சாரிய கோஷ்டியிலையும் வரக்கூடியவர் நம்மாழ்வார். ஆழ்வார்கள்ல ஒருத்தரா அவதாரம் பண்ணினர், 36 திவதேசங்களை மங்களாதாசனம் பண்ணினர், 4 பிரபந்தங்கள் அருளி செய்தார், 1200க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடினார். அதனால ஆழ்வார் சரி. எப்படி ஆச்சாரியர் அப்படின்னா, இந்த நம்மாழ்வாரிடத்திலே உபதேசம் பெற்றுக் கொண்டவர் தான் சுவாமி ஸ்ரீமன்னாத முனிகள். ஸ்ரீமன்னாத முனிகளிடத்துல உபதேசம் பெற்றுன்ற வழியில வந்த ஆள வந்தார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன்னு வரக்கூடிய சம்பிரதாயம் தான் நம்முடையது. இப்படி பெருமாள் பிராட்டிக்கு ஆச்சாரியன், பிராட்டி விஸ்வக்சேனருக்கு ஆச்சாரியன், விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியன், நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ஆச்சாரியன்னு நாதமுனிகள் கிட்ட இருந்து வந்த பரம்பரை தான் நம்முடைய பரம்பரை. இப்படி ஆச்சாரிய பரம்பரையிலும் வரக்கூடியவராக இருக்கிறார் சுவாமி தேசிகன். ஆச்சரியமா சில்லறை ரகசியத்துல சாதிக்கிறார். கலியுகத்தில் சுவாமி நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தகராகிறார் அப்படின்னார். இந்த வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னா வேதத்தினுடைய உயிர் மூச்சாக கருதப்படுகிற, வேதம் முழுக்க தெரிஞ்சுக்கிறையோ இல்லையோ இந்த பாகத்தை மட்டும் தெரிஞ்சுட்டியானா உனக்கு நிச்சயம் மோட்சம்னு சொல்லக்கூடியதான வேதத்தினுடைய அந்தம் முடியும் பாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய ஞானகாண்டம். அதற்கு ஆச்சரியமா வேதாந்தம்னு பேரு. அந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கிறது, அதை சுருக்கி பிரம்மசூத்திரம்னு சொல்றோம். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு கலியுகத்துக்கு முன்னாலே இருந்த ஆச்சாரியர்கள் நிறைய பேர் வியாக்கியானம் எல்லாம் பண்ணிருக்கா. கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல இருந்த ஆச்சாரியால் சில பேர் வியாக்கியானம் எல்லாம் பண்ணிருக்கா. அதுல ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜரே குறிப்பிடுறச்ச டங்கர், திரங்கர், பிரம்மதேவர், குஹதேவர், பாருஷி அப்படின்னு நிறைய பேர் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியாலா இருக்கிறவா இதுக்கு முன்னால பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், டிப்பணி, வார்த்தைகம் எல்லாம் பண்ணிருக்கான்னு சுவாமியை கூட குறிப்பிடுறாரு. அதுல அந்த மாதிரி எல்லாம் போன யுகங்கள்ல இருந்தா அவளால விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்போ பிரவர்த்தனம் ஆச்சு. அவ பிரம்மசூத்திரங்களை ஜனங்களுக்கு விசிஷ்டாத்வைத்த பரமான அர்த்தத்தை சொல்லி புரிய வைத்து விசிஷ்டாத்வைத்த தர்சனமே சிறந்த தர்சனம்னு சொல்லி நிரூபித்து அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக்கி பெருமாள் திருவடி கணிப்பின்ற காலம் அதெல்லாம். இப்போ இந்த கலியுகத்துல யாரால வேதாந்த சாஸ்திரம் லோகத்திலே பரவித்து வேதாந்த சாஸ்திரத்தினாலே வரவேண்டிய ஞானம் மக்களுக்கு கலியுகத்துல எப்படி வந்ததுன்னா, கலியுகத்தில் சுவாமி நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தகராகிறார். பிரவர்த்தகர் அப்படின்னா அந்த சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுண்டு இந்த உலகிலே பரப்பி அந்த சாஸ்திரத்தினுடைய பலனாக பல பேரை வைகுண்டத்துக்கு அனுப்பக்கூடியவர். அது யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் தான் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, வேதாந்தம்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய சாரமான பாகத்தை எல்லாம் திவ்ய பிரபந்தமாக பாடினார் அப்படின்றது ஒண்ணு. 4 வேதங்களை 4 பிரபந்தமா பாடினார் ஒண்ணு. வேதங்கள்ல முக்கியமான பாகம் உபனிஷத்துன்னு சொல்லக்கூடியது. ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்ல முக்கியமான பிரபந்தம் திருவாய்மொழின்னு சொல்லக்கூடியது. திருவாய்மொழிக்கு நம்ம சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் திரமிடோபனிஷத்து அப்படின்னு பேர் கொடுக்கிறா.
அப்படின்னா தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய உபனிஷத்து, அதாவது வேதாந்தம். இப்படி வேதாந்த சாஸ்திரம் பன்னெடுங்காலமாக சம்ஸ்கிருதத்திலேயே இருந்துருக்கு. நல்ல சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளால ஒழிய அதை கிரகிக்க முடியல. சம்ஸ்கிருதம் நன்னா தெரிஞ்சிருந்தாலும் புருஷாலா இருக்கிறவாளால தான் கிரகிக்க முடியறது, ஸ்திரீகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுத்து. சரி, புருஷாலான எல்லாரும் கிரகிக்கிறாளான்னு பார்த்தா பிராமண சத்திரிய வைசியான்னு யாருக்கு வேதத்திலே அதிகாரம் உண்டோ அவளுக்கு மட்டும்தான் வேதாந்தத்துல அதிகாரம் உண்டுன்னு சொல்றது. அப்போ மத்த புருஷா ஒட்டுமொத்த ஸ்திரீகள் இவாளுடைய நிலைமை என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் வேதத்துல அதிகாரம் உண்டோ இல்லையோ வேதத்தினுடைய தாத்பரியமான அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அந்த ஞானம் கைவரப்பெற்று அவாலும் மோட்சத்துக்கு போனோம்னு சொல்லக்கூடியது பெருமாள் பிராட்டியினுடைய திருவுள்ளம். அதனாலதான் ஆழ்வாராச்சாரியர்களை அவதாரம் பண்ண செய்து எல்லோருக்கும் புரியும்படியா நம்முடைய தமிழ் பாஷையிலே இனிமையான பாடல்களாக அருளி செய்து எந்த வர்ண வித்தியாசமும் இல்லாமல் ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாமல் எல்லோரும் கிரகித்து அதிலே சொல்லப்பட்ட சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை அனுஷ்டித்து மோட்சம் போகணுன்றதுக்காக அவதாரம் பண்ணினார். ஆக அந்த உபனிஷத் பாகத்தை அப்படியே தமிழ்படுத்தினார், திரமிடோபனிஷத் ஆக்கினார். அதனால உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்தை தமிழ்ல வெளியிட்டாரோ இல்லையோ, அதனால பன்னெடுங்காலமா சம்ஸ்கிருதத்திலே இருந்துன்றது, வேத வாக்கியத்தை கொண்டே இருந்துன்றது. அதனால மற்ற வர்ணத்து ஆண்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் அதிகாரம் இல்லாமல் குறுகி கொண்டு வந்த இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலேன்னு யார் வேணாலும் கத்துக்கலாம், தமிழ் தெரிஞ்சவா தெரியாதவா யார் வேணாலும் கத்துக்கலாம், விஷயம் தெரிஞ்சுண்டா போறோம் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம தன்னுடைய கருணையினாலே டவுன் டு எர்த்தா கொண்டாந்து கொடுத்தவர் இந்த ஆழ்வார். அதனால இவர் தான் எல்லோருக்கும் வேதாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தார். அதுக்கு முன்னாடி இருக்கிறவெல்லாம் ஆள் பார்த்து பார்த்து சேர்த்தா, அதாவது யாருக்கு யோகியத்தை உண்டோ அவளுக்கு மட்டும் சேர்க்கணும்னு. இவர் ஒருத்தர் தான் இந்த ஒரு தடை, அதாவது வேத வாக்கியங்களை கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய தடை தானே ஆண் பெண் அப்படின்ற பேதம் வர்ண பேதங்களை எல்லாம் வைத்து நிறைய பேரை பெருமாள் கிட்ட போக கூடாது பண்றது. வேதத்தை அப்படியே சொல்லாம அதனுடைய சாரத்தை மட்டும் தமிழ்படுத்துறேன்னு பண்ணிவிட்டார். எல்லாருக்கும் சமானமா போயிடுத்து, எல்லாரும் மோட்சம் போறா. அதனால வேதம் தமிழ் செய்த மாறன்னு பேரு. இப்படி சிலருக்கு மட்டுமே கிடைப்பதற்குரிய வஸ்துவாக இருந்து பலருக்கும் கனவாகவே ஆகி போன வேதாந்த சம்பிரதாயத்தை எல்லோருக்குமான சொத்தாக மாற்றி கலியுகத்தில் நம்மாழ்வாரே வேதாந்த சாஸ்திர பிரவர்த்தகரானார். சுவாமி தேசிகனுடையதான திருவுள்ளம். சுவாமி சாதிக்கிறார், ஆச்சரியமா சாதிக்கிறார். இப்படி நம்மாழ்வார் ஆச்சாரிய கோஷ்டியிலையும் வரார். ஆச்சாரியன் அப்படின்னு நாம சொல்றது சமாசிரயணம், பரநியாசம், மந்திரோபதேசங்கள், காலக்ஷேபங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனை. இது எல்லாத்தையும் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் யோக தசையிலே பண்ணினார். அதனால பிராக்டிசிங் ஆச்சாரியனாகவும் நம்மாழ்வார் இருக்கிறார் அப்படின்றத சரித்திரத்துல பார்க்க போறோம். ஆச்சாரியன் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரத்தை ஒரு புஸ்தகமா எழுதணும். 1க்கு 4 புஸ்தகம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி புஸ்தகம் இது வரைக்கும் லோகத்துல வரல. அப்படி கிரந்தாவலோகனம்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்தை எழுதுறதுன்றதுனாலையும் நம்மாழ்வார் ஆச்சாரியனாரர். ஆச்சாரிய பரம்பரைன்னு சொல்லக்கூடியது உபதேச பரம்பரைன்னு வச்சுட்டாலும் விஸ்வக்சேனரிடத்துல இருந்து இவர் வாங்கின்ற உபதேசத்தை நாதமுனிகள் மூலமா இன்னைக்கு நமக்கு வரைக்கும் கொண்டாந்து சேர்த்துட்டு இருக்கார். அதனால உபதேச பரம்பரையிலும் ஆச்சாரியன். இப்படி ஆழ்வார் ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய உபய கோஷ்டியிலும் அன்வைக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா இவர் மட்டும்தான். அதே மாதிரி ஆச்சாரிய பரம்பரையில முதல் 3 ஆச்சாரியர்கள் பெருமாள், பிராட்டி, விஸ்வக்சேனர். இவா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருக்கக்கூடியவா, ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவா. இந்த பூலோகத்திலே தோன்றி முதலில் ஆச்சாரியரானவர் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் தான் அப்படின்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இவ்வளவு பெருமைகள் உடைய சுவாமி நம்மாழ்வார் இருக்காரு. சாட்சாத் பரபிரமம் அல்லாத பெருமாள் இல்லாம வேற யாரு சுவாமி அவர். அதனால சொல்ல போனா அந்த பரபிரம்மத்தை காட்டிலும் ஒருபடி வசந்தவர். எப்படின்னா அந்த பரபிரம்மத்தாலே கூட சாதிக்க முடியாத காரியத்தை எல்லாம் தன்னுடைய பிரபந்தங்கள் மூலமாக சாதித்து காட்டினாரோ இல்லையோ. அதனால அந்த பரபிரம்மே மகிழ்ந்தது. நான் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், இத்தனை பேர் வரல, நீர் போனீர் வந்துட்டா அப்படின்னு ராமானுஜரை கேட்டது போல நம்மாழ்வாரையும் கேட்டது. அப்படி தன்னை படைத்த பிரம்மத்திற்கே ஒரு உற்சாகத்தை தந்த ஆழ்வாராக இவர் இருக்கிறபடினாலே இவர் சம்பந்தப்பட்ட தீர்த்தம்னு சொல்லக்கூடியது பகவானுடைய சம்பந்தம் பெற்ற தீர்த்தங்களை காட்டிலும் வசத்தி அப்படின்னு கங்காதி சகல நதிகளிலும் உத்கிருஷ்டதமமாக சொல்லப்பட்டிருப்பதான தாமிரபரணி அப்படின்னு குருபரம்பரை சொல்றதுன்னா இத்தனை பெருமை இருக்கிறதுக்கு பின்னால அந்த தாமிரபரணி நதியினுடைய கரையிலே ஸ்ரீநகரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே பெயர் சொல்லப்படுவதான ஆச்சரியமான திவதேசம். ஸ்ரீநகரி அப்படின்னு தான் பேரு. தமிழ் ஆச்சரியமா ஆழ்வார் திருநகரின்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீநகரி, குருகாபுரி அப்படின்னு எல்லாம் சொல்றது வழக்கம். அங்கே நல்லார் நவில் குருகூர் நகரான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். நல்லார் நவில் குருகூர் நகரான்.
நல்லவர்களாலே கொண்டாடப்படக்கூடிய திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவன் நான் அப்படின்னு திருவிருத்தத்துல ஆழ்வார் தன்னை பத்தி சொல்லிக்கிறார் இல்லையோ. அப்படி நல்லவர்களாலே வழங்கப்படுகிற, நல்லவர்கள் வசிக்கும் பெருமை பெற்ற, நல்லவர்கள் வாயிலே வரக்கூடிய திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய ஊரிலே இந்த ஆழ்வாருடைய அவதாரம். இந்த ஆழ்வாருடைய பரம்பரை எப்படி தெரியுமா? திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் ஆசிரியமா அருளி செய்தார். ஏதோ பெருமாள் அப்படின்னு நேத்து பக்தி வந்து இன்னைக்கு வந்து உன்னை சேவிச்சு நாளைக்கு சமாசிரயணம் பண்ணிட்டு நாளைக்கு வர நாளன்னைக்கு பரநியாசம் பண்ணிட்டு அப்படி புது அவதாரம் எடுத்தவன் இல்லை இந்த பெரியாழ்வார். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம் அப்படின்னர் சுவாமி. அடியன் ஸ்ரீ வைஷ்ணவன், அப்பா ஸ்ரீ வைஷ்ணவர், தாத்தா ஸ்ரீ வைஷ்ணவர், அப்படி பார்த்துட்டே போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைமுறைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவால இருக்கக்கூடியவானாங்கோ. ஏதோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் மாதிரி தேவதாந்திரங்களை எல்லாம் சம்பந்தத்தை எல்லாம் வச்சுட்டு இருந்து திடீர்னு வைஷ்ணவால் ஆனவா இல்லை. அந்த மாதிரி ஆனவாளுக்கும் மோட்சம் உண்டு, அது வேற. ஒருத்தன் தேவதாந்திர மதத்துல பிறந்துட்டு தேவதாந்திரங்களை எல்லாம் விட்டுட்டு ஸ்ரீமன் நாராயண சரணாகதி பண்ணினாலும் மோட்சம் உண்டு, அதுல சந்தேகம் வேண்டாம். அவனை விட பலபடி ஏற்றம் இவனுக்கு. ஏன்னா இவன் ஆஜன்ம சுத்தன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கர்ப்பமாக இருக்கிறச்சே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கர்ப்பமாகத்தான் வசிக்கிறான் தாயனுடைய வயிற்றிலே. பிறக்கும் போதே ஸ்ரீ வைஷ்ணவனா பிறக்கிறான், ஜன்ம ஸ்ரீ வைஷ்ணவன். பிரகலாதோ ஜன்ம வைஷ்ணவகான்னு சொல்லித்து வேதம். பிரகலாதம் பிறக்கிறச்சே வைஷ்ணவன். எப்படின்னா தாயனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்சே நாரத மகரிஷியினாலே விஷ்ணு பக்தியை ஊட்ட பெற்றவன். அதனால பிரகலாதோ ஜன்ம வைஷ்ணவகா அப்படின்னு கொண்டாடப்பட்டான் அந்த பாகவதோத்தமனான பிரகலாத ஆழ்வான். அந்த மாதிரி இந்த ஆழ்வாரனுடைய பரம்பரை எப்பேற்பட்டதுன்னா பரம்பரையா ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரைவா. ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்லக்கூடியது ஒரு சம்பிரதாயம், மோட்சத்திற்கான ஒரு மார்க்கம். ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னா அது ஒரு சாதியை குறிப்பதல்ல. நாம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது மேலோட்டமான அர்த்தம். அதே மாதிரி பாகவதா அப்படின்னா பகவானுடைய அடியவர்கள் அப்படின்றது அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் தொடங்கி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கடைசி வர்ணத்திலே இருக்கக்கூடிய சரணாகதி பண்ணிண்ட பாகவதன் வரைக்கும் எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவால் தான். அதே மாதிரி அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள், ஆழ்வார்கள், ராமானுசர், தேசிகன், இந்த மாதிரி ஆச்சாரியால் முதல் கொண்டு பகவானுடைய அடியவர்களா இருக்கிறபடினால எல்லோரும் பாகவதால் தான். இது தெளிவா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால ஆழ்வார் பிராமணர் அல்லாத வர்ணம்னு சொல்லப்படுறதே அவரை எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தியை உடையவர் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்றதுக்கான நிரூபணம் அங்கே. அந்த வம்சத்தை குரு பரம்பரையில வர்ணிக்கிறா. எந்தை அப்படின்னா என்னுடைய அப்பா, எந்தை தந்தை அவரோட அப்பா, எந்தை தந்தை தந்தை அவரோட அப்பா, எந்தை தந்தை 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 அவரோட அப்பா, இப்படின்னு 7 ஜென்மத்துக்கும் நாங்கெல்லாம் வைஷ்ணவான்னு இந்த ஆழ்வார் மாறுதட்டி சொல்லிக்கலாமா? பெரியாழ்வார் சொன்ன அந்த வார்த்தையை இவர் சொல்லிக்கலாமா? பெரியாழ்வார் அந்தனர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர், பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர் ஆழ்வார். அவர் சொல்லிக்கிறதுல அர்த்தம் உண்டு சுவாமி. இவா பிராமணர் அல்லாத பாகவத வர்ணத்திலே அவதாரம் பண்ணினவர் தானே, இவர் எப்படி சொல்லலாம்னா அவளும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. அதனால அதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா திருவழுதி வளநாடன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுவாமி. அவர் ஆண்ட ராஜ்யம்தான் திருவழுதி வளநாடு அப்படின்ற நாடு. அவர் தான் முதல்ல சொன்ன அடியன். அந்த சுவாமி பரம ஸ்ரீ வைஷ்ணவர், பரம பாகவதோத்தமர், மறந்தும் புறந்தொழா மாந்தர். கழுத்து அறுத்தாலும் வேற கோவிலுக்கு போக மாட்டார் அந்த சுவாமி. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படின்றத நன்னா உணர்ந்திருந்தார், ஆழ்வார்களாட்டமா இருந்தவர். இவர் முதல் வம்சம், முதல் சந்ததி. அவருடைய பிள்ளை அறந்தாங்கியார்னு பேரு. அப்படின்னா தர்மத்தை தாங்கிக் கொண்டிருப்பவர் அப்படின்னு. இவரும் தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு இவர் ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தரும் தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியா பண்ணி தர்மப்படி வாழ்ந்தாதான் அவர்களுக்கு ஏற்றம் அப்படின்றத புரிய வைத்து தர்ம நெறியில ஆட்சி பண்ணியவர். அதனால தர்மம்னா அறம், அறம் தாங்கியார்னு அவருக்கு பேரு. அவருடைய பிள்ளைக்கு சக்கரபாணியார்னு பேரு. சக்கரபாணின்னு சொல்லக்கூடியது சுதர்சன சக்கரத்தை ஆயுதமாக ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம். அவரும் பரம ஸ்ரீ வைஷ்ணவர், சக்கரபாணின்னு பேர் அவருக்கு. அவருடைய குமாரருக்கு அச்சுதர்னு பேரு. அச்சுதன் அப்படின்றது பெருமாளுடைய திருநாமம். தானும் நழுவாதவன், திருவடிகளை பற்றினவர்களையும் நழுவ விடாதவன். அவருடைய பிள்ளைக்கு செந்தாமரை கண்ணன் பேரு. திருவள்ளர பெருமாள் இருக்காரு, புண்டரீகாட்சன்னு சொல்றோமே, சம்ஸ்கிருதத்துல புண்டரீகாட்சன்னு சொல்றோம், தமிழ்ல செந்தாமரை கண்ணன் பேர் அந்த பெருமாளுக்கு. அவருடைய குமாரருக்கு செங்கண்ணன் பேரு. இதே பேரை செங்கன்மால் அப்படின்னு ஆழ்வாரும் ஆண்டாலும் பயன்படுத்துறா. இவருக்கு செங்கண்ணர் அப்படின்னு பேரு. சிவந்த தாமரையை போன்ற கண்களை உடையவன்னு. அவருடைய குமாரர் பொற்காரியார் அப்படின்னு பேரு. அவருடைய குமாரருக்கு காரியார்னு பேரு. அந்த காரியினுடைய பிள்ளையாக அவதாரம் பண்ணினவர்
தான் மாறன் என்கிற இயற்பெயரை உடைய ஷடகோபன் சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். இப்படி இவர் தகப்பனாருடையதான வம்சம் பரம ஸ்ரீ வைஷ்ணவ வம்சமாக எந்தை தந்தை 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 மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி ஏதோ நம்மாழ்வார் பாசுரம் பாடி கைங்கரியம் மண்டல பெருமாளுக்கு 7 தலைமுறைகளா பெருமாள் பெயரையே வச்சுண்டு பெருமாள் பெயரையே சொல்லிண்டு இப்படி பார்த்து பார்த்து திவ்ய பிரபந்தத்திலே சொல்லப்பட்ட பெருமாள் பெயரையெல்லாம் குழந்தைகளுக்கு வைக்கிறா அப்படின்னா அவ எவ்வளவு பெரிய வம்சமா இருப்பா, எவ்வளவு பெரிய விஷ்ணு பக்தாளா வைஷ்ணவாளா இருப்பா. அப்படி பேரை வச்சுக்கிறது மட்டும் இல்லடியேன், குடி கூடி வழி ஆட்செய்யும் தொண்டக்குலம். இதே திருப்பல்லாண்டுல பெரியாழ்வார் என்ன சொன்னார்? பண்டை குலத்தை தவிர்ந்து பாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுமினே தொண்ட குலத்தில் உள்ளீர் அடி தொழுது அப்படின்னார். நீங்க பெரிய வம்சத்துல பிறந்தவாளா இருக்கலாம், வசந்த கோத்திரத்துல பிறந்தவாளா இருக்கலாம். நான் இப்பேற்பட்ட வசந்த கோத்திரத்துல பிறந்தவன் அப்படின்னு நீங்க அகங்காரப்படக்கூடாது. நான் இப்பேற்பட்ட வசந்த வம்சத்திலே பிறந்தவன் அப்படின்ற அகங்காரம் உங்களுக்கு கூடாது. வேற எப்படி இருக்கணும் சுவாமின்னா, பெரிய குலத்திலே பிறந்து மகா ஞானியாக வளர்ந்து பெரிய வித்யா நிதியாக வேதாந்தாச்சாரியனாக இருந்த சுவாமி கூரத்தாழ்வானே தனக்கு இந்த 3 குறும்புகளையும் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா வஞ்சமுக்குறும்பறுத்த கூரத்தாழ்வான்னு சொல்றோமே. வசந்த குலத்திலே பிறந்தோம் அப்படின்னு பாஷ்யக்காரருடைய குலமான ஹாரீத கோத்திரத்தில் அவதாரம் பண்ணினவர். அவர் என்ன சொல்லிக்கலாம்? சுவாமிய நானும் சகோத்திரம், கிட்டத்தட்ட சுவாமி எனக்கு பங்காளி யாருது, ஞாதிகள் ஆனோம் அப்படின்னு எத்தனை தூரம் அவர் மாறு தட்டிக்கலாம். ஒரு நாள் அப்படி பண்ணவர் இல்லை. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்க, கூரத்தாழ்வானுக்கு மட்டும் ஏன் பல திவ்தேசங்கள்ல விக்கிரகம் இருக்குன்னா, சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் பஞ்சஸ்தவம் முதலான கிரந்தங்களாக வேதாந்த விஷயங்களை எல்லாம் எல்லோரும் அனுசந்திக்கும்படி ஸ்தோத்திரமா பண்ணி வச்சிருக்கார். வேதம் தானே சுவாமி ஸ்திரீகள் சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரமா இருந்தா ஸ்திரீகள் சொல்லலாமோ இல்லையோ? வேதத்தினுடைய சாரத்தை எல்லாம் ஸ்தோத்திரமா பண்ணிட்டா போறது வேத வாக்கியம் இல்லாம. அப்படி பண்ணினதுனால பஞ்சஸ்தவங்கள் அருளி செய்து நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உபகாரம் பண்ணினபடினாலே எல்லா வைஷ்ணவ கோயிலையும் கூரத்தாழ்வான் அவசியம் இருக்கார். அதோட நம்முடைய சம்பிரதாயத்திற்காக தன் கண்ணை இழந்தவர்னு சொல்லக்கூடிய தியாகம் வேற. ஒரு சிஷ்யன்னா இப்படிதான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினவர், ஒரு ஆச்சாரியன்னா இப்படிதான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினவர். அப்படி கூரத்தாழ்வானுக்கு இந்த செருக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு அந்த செருக்கு வரக்கூடாது, கர்வம் வரக்கூடாது. பண்டை குலத்தை தவிர்ந்து நான் பெரிய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிறதோட நிக்காதே. தான் பெரிய வம்சம் என்பதை நீ வாழக்கூடிய வாழ்க்கையிலே நிரூபிக்க வேணும். அப்படி பெரிய வம்சம் என்பதற்கு தகுந்தபடி வாழ்ந்தாலும் சுவாமி ஆளவந்தார் என்ன சாதிக்கிறார்? பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய. சுவாமி ஆளவந்தாருக்கு என்ன தகுதி இல்லை? ஆளவந்தாருக்கு இது தகுதி இல்லை, இது குறை அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்ல முடியுமோ? இல்ல சொல்றதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வர முடியுமோ? அப்பேற்பட்ட பூர்ணரான ஆளவந்தார் என்ன சொல்றார்? எனக்கு பக்தி இல்லை, ஞானம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, நான் பெரிய அபராத சக்கரவர்த்தியா இருந்துட்டு இருக்கேன். நீ என்ன பார்த்து அனுகிரகம் பண்ணலன்னா பரவாயில்ல, என்னை பார்த்தா நீ அனுகிரகம் பண்ண மாட்டேன், நீ அனுகிரகம் பண்றதுக்கு என்னண்ட ஒண்ணும் இல்லை, அவ்வளவு மட்டமானவன் நான். ஆனா பிதாமகம் நாதமுனி விலோக்கிய, என்னுடைய தாத்தா ஸ்ரீமன் நாதமுனிகள்னு பெரிய சுவாமி இருந்தார் இல்லையோ, அவருடைய திருமேனி சம்பந்தம் எனக்கு உண்டு, அவருடைய பேரன் அப்படின்ற ஒரு உறவு உண்டு. அதனால அவர் சம்பந்தத்தை சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிற உடனே அவருக்கு பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அப்பேற்பட்ட சுவாமியான ஆளவந்தாரே. ஷடமர்ஷன குலம் அப்படின்னு அவளுடைய குலம், ஷடமர்ஷன கோத்திரம். விஷ்ணு விருத்த கணம்னு பேரு. அதாவது தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை, ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரம்பொருள், அவனை மட்டுமே சேவிக்கணும்னு சொல்லக்கூடிய தர்மத்தை உலகத்திலே பிரகாசம் பண்ணின வம்சம் அது. விஷ்ணு விருத்த கணம்னு பேரு. வைஷ்ணவால லோகத்தில் அப்படி பரப்பினது, வைஷ்ணவால விருத்தி பண்ணின கணம் கூட்டம் அது. அதிலே ஷடமர்ஷன கோத்திரம்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தில் அவதாரம் பண்ணினவர்கள் வாழலாம். அப்படி கோத்திரத்தினால பெரிய பெருமை உண்டு. நாதமுனிகளுடைய திருமேனி சம்பந்தம் உண்டு. பின்னால பெரிய நம்பிகள் முதலான பாஷ்யக்காரருடைய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனானவர். ஒரு சன்னியாசி வேற, 8 கிரந்தங்களையும் அருளி செய்தார். இப்படி எல்லா பெருமையும் இருக்கு சுவாமி அவர்கிட்ட, தாராளமா அவர் கர்வப்பட்டுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, எங்க தாத்தாவை வச்சு எங்க ஆச்சாரியனை வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறாருன்னா அப்படிதான் இருக்கணும் நாம எல்லாம். அததான் ஆழ்வார் தெளிவா சொன்னார். பண்டை குலத்தை தவிர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? நம்ம குலம் எதுன்னு சொல்லக்கூடாதா? பேர் போட்டுக்க கூடாதான்னா போட்டுக்கலாம். ஆனா அந்த குலத்திலே வந்துட்டேன் அப்படின்ற அகங்காரம் வேண்டாம் நமக்கு. இப்போ சாண்டிலி விருத்தாந்தம் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல கருடன் விஷயமா சுவாமி தேசிகன் ஒரு விருத்தாந்தம் சொல்றார்.
அதுல சாண்டிலின்னு சொல்லக்கூடிய அம்மா ஒரு பரம பாகவத்தை, அவ ஒரு சேரி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன குடிசை கட்டிட்டு வாசம் பண்ணிட்டு இருந்தா. அது கருடன் அப்படியே வரைச்ச பார்த்துட்டு, இப்பேற்பட்ட பரம பாகவத்தை இவ பெரிய திவதேசத்துல வசிக்க வேண்டாமா, அப்படி வசிக்க வேண்டிய இவள் கேவலம் இந்த மாதிரி ஒரு சேரியில குடிசை கட்டி வச்சுட்டு இருக்காளேன்னு நினைச்சுட்டார். அதுவே அபச்சாரமா. பரம பாகவதாலா இருக்கக்கூடியவா எந்த இடத்துல இருக்காளோ அதுவே வைகுண்டத்துக்கு சமானம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ. தேனார் கமல திருமகள் நாதன் திகழ்ந்துரையும் வானாடு உகந்தவர் வையத்திருப்பிடம் வன்தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நாகமும் கூடிய நன்னிலமேன்னு உலகத்துல இருக்கிற புண்ணியஸ்தானங்கள் எல்லாத்தையும் விட வசந்தது ஒரு பிரபன்னன் வாழக்கூடிய இடம்னு சொல்றார். அப்படி இருக்கிறச்ச அப்படி நினைக்காம இந்த மாதிரி நினைச்சதுக்கே கருடனுக்கு பாகவதாபச்சாரம் ஏற்பட்டு அப்படின்னு சொல்றார். அதனால நாம குலத்தை வைத்தோ வசிக்கிற இடத்தை வச்சோ இவா ஒஸ்தி இவா மட்டோன்னு சொல்றதுக்கு இல்ல. பொதுவா யாரையுமே நாம குறை சொல்றதுக்கு இல்ல. யாருடைய பக்தியையும் அளக்கக்கூடிய அளவுகோல் ஸ்கேல் நம்ம கிட்ட இல்ல, அது பெருமாள் கிட்ட தான் இருக்கு. நம்ம தர்மத்தை நாம் அனுஷ்டிச்சுட்டு போவோன்றதுதான் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் நமக்கு சொன்னது. அதனால பண்டை குலத்தை தவிர்ந்துன்னா அந்த அகங்காரத்தை ஆணவத்தை எல்லாம் தவிர்ந்து கைங்கரியம் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்னா, யார் பண்ணணும்னா, தொண்ட குலத்தில் உள்ளீர். என்னைக்கு உங்களுக்கு சமாசயனம் ஆகி ஸ்ரீ வைஷ்ணவன்ற பெயர் வந்துடுத்தோ நீங்க தொண்டு பண்றதுக்குன்னே பிறந்தவா. அதனால நீங்க எவ்வளவு பெரிய குலத்துல பிறந்திருந்தாலும் அது நேத்து வரைக்கும் எல்லாம் மறந்துடுங்க. இன்னையில இருந்து நீங்க தொண்ட குலம் அப்படின்னா என்ன, அடிமை செய்யக்கூடிய குலம், கைங்கரியம் பண்ணக்கூடிய குலம். ஏன் சுவாமி சமாசயனம் பண்ணிக்கணும்? பெருமாள் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் பண்றதுக்கு ஒருத்தனுக்கு தகுதி ஏற்படணும்னா சமாசயனம் பண்ணிக்கணும். அப்படி தொண்டு பண்ணுவதற்காக கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான் இவன் அந்த தீட்சையை வாங்கிக்கலாம், பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய தீட்சையை. அதனால் வாங்கின்ற அன்னையிலிருந்து இவன் பகவானுக்கும் பாகவதாலுக்கும் தொண்டன். இவனுடைய குலம் தொண்ட குலம். தொண்ட குலத்தில் உள்ளீர் அடித்தொழுது அப்படின்னு சாதிக்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் பாகவதா அப்படின்னு லட்சணம் சொல்ற ஆழ்வார்கள் எல்லாம். அந்த பாட்டும் சொல்லிக் கொள்ளக்கூடிய பெருமை பெற்றவர் நம்மாழ்வார், அவருடைய வம்சத்தை சேர்ந்தவா. இப்படி பெருமாள் பெயரை வச்சுக்கிறது மட்டும் இல்ல, தொடர்ந்து பெருமாளுக்கு பல கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறவா. நம்மாழ்வார் அவதாரத்துக்கு முன்னாலேயே அந்த திவதேசத்துல நிறைய பெருமாள்கள்லாம் உண்டு. புராண காலத்து பெருமாள்களை வாழலாம். புராண காலத்துல ரிஷிகளுக்காக அவதாரம் பண்ணின பெருமாள்களை எல்லாம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணாவிட்டு அது நவதிருப்பதிகள்னு பெயர் பெற்றது. நம்மாழ்வார் வந்த அப்புறம் தான் பெருமாள் வரல. அப்படி நம்மாழ்வார் காலத்துக்கு முன்னாடி இருந்த அவர் பரம்பரை சேர்ந்தவாள்லாம் அந்த பெருமாள்களுக்கெல்லாம் கோவில் கட்டுறது கோபுரம் கட்டுறதுன்னு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியதே கைங்கரியத்துக்கு தான் உணர்ந்து வாழ்ந்தவர்களை வாழலாம். அதனால ஏழாட்காலும் பழிப்பிலர்கள் அப்படின்னா 7 ஜென்மத்துக்கும் எந்த குற்றமும் பண்ணாதவர்களை வாழலாம் அப்படின்னு சொல்லி அவளை பத்தி பெருமைய குரு பரம்பரையில சொல்லியிருக்கு. இந்த கிரமத்திலே இது நம்மாழ்வாருடைய திருத்தகப்பனார் வம்சம். தாயாருடைய வம்சம்னு பார்த்தா மலையாள திவதேசத்துல திருவன் பரிசாரம்னு சொல்லக்கூடியதான ஆச்சரியமான ஒரு திவதேசம். பெருமாளுக்கு திருவாழ்மார்பன்னு பேரு. அந்த திவதேசத்துல பெருமாளுடைய பெயர்லயே திருவாழ்மார்பர் அப்படின்னு ஒரு பரம பாகவதோத்தமர் ஸ்ரீ வைஷ்ணவர். அவரும் பிராமணர் அல்லாத பாகவதோத்தமர். பல ஜென்மங்களா பல பரம்பரைகளா தொடர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவாலா மறந்தும் புறந்தொழா மாந்தர்களா பரம பாகவதோத்தமாலா இருந்து பகவத் பாகவத கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடியவா அந்த ஊர்லவா. அவளுடைய வம்சத்திலே வந்த உடையநங்கையார்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த அம்மா தான் நம்மாழ்வாருடைய திருத்தாயார். இது இவாளுடைய வம்சம். இப்போ நம்மாழ்வாருடைய திருத்தகப்பனாரான காரியார் இருக்கார் பாருங்க, காரி, அவருடைய பேரை சொல்லிதான் காரிமாறன் அப்படின்னு சொல்லிக்கிறார் நம்மாழ்வார். காரியினுடைய பிள்ளையான மாறன்னு தன்னை சொல்லிக்கிறார். அந்த காரின்னு சொல்லக்கூடியவர் நம்மாழ்வாருடைய அப்பா. அவருடைய திருத்தகப்பனார் பொற்காரியார்னு சொல்லக்கூடியவர். இப்படி தொடர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கிற வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டை உள்ள ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பொண்ணு, குறிப்பா அந்த பொண்ணுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டை இருக்கணும். அப்படி பண்ணி வைத்தாதான் தொடர்ந்து 7 தலைமுறையா வைஷ்ணவாலா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோமே, இது தொடரும். ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பண்ணி வச்சுட்டோமோ அது என்ன ஆகும்னு தெரியாது நமக்கு. அதனால நூத்து பார்த்து பரம ஸ்ரீ வைஷ்ணவ பொண்ணுன்னு சொல்லி இந்த அம்மாவோட ஆத்துக்கு போய் இந்த பொற்காரியார்னு சொல்லக்கூடியவர் திருவாழ்மார்பரிடத்துல சம்பந்தம் பேசி இவாளுக்கு கல்யாணம் நிச்சயமாறுது. ரொம்ப விசேஷமா சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல சொன்ன ரீதியிலே திருவன் பரிசாரத்துல கல்யாணம் நடக்கிறது பொன்னாத்துல. ஆனா விட்டு பொண்ணும் மாப்பிளையும் அந்த திவதேசத்து பெருமாள் திருவாழ்மார்பனை போய் சேவிச்சு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அவன் அனுகிரகம் பெத்துண்டு நல்லபடியா கல்யாணம் ஆகி திரும்பவும் சொந்த ஊரான ஆழ்வார் திருநகரிக்கு திருக்குறுகூருக்கு வரா.
வரச்ச இவாளை வரவேற்கிறதுக்கு இந்த திருவழுதி வளநாடுன்னு சொல்லக்கூடிய தேசமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. ஊரெல்லாம் வாழைமரம் கட்டியிருக்கா, தோரணம் கட்டியிருக்கா, பந்தல் போட்டிருக்கா, எல்லாத்து வாசல்லையும் தெருவடைச்சுண்டு பெரிய கோலம், மஞ்ச நீர் எல்லாம் தெளிச்சிருக்கா, கரும்பு, வாழை, பாக்கு மரம் இதெல்லாம் அலங்காரத்துக்காக ஆத்து வாசல்ல கட்டியிருக்கா. ஆத்து வாசல்ல பெரிய நிலவிளக்கு, குத்து விளக்கு, ஆள் உயரத்துக்கு விளக்கேற்றி வச்சிருக்கா. பெருமாள் ஏழ்ற உற்சவத்தை போல இருந்தது. எதுக்குன்னா தொடர்ந்து வழி வழியா பரம பாகவதோத்தமாலா இருந்துட்டு ராஜ்யம் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த வம்சத்துக்கு ஒரு பரம ஸ்ரீ வைஷ்ணவ பெண்ணு வரா, அவளுடைய வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தையும் பரம ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து விஷ்ணு மார்க்கத்தை விளக்க போறதுன்னு சொல்லி அவளை வரவேற்கணும்ன்றதுக்காக இவாளுக்கு ரிசப்ஷன். இதெல்லாம் இதை பாக்குறச்ச எப்படி இருந்துதான், சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியைக்கு வந்த ராமனையும் சீதையையும் அயோத்தியா நகர எல்லையில ஜனங்கள் எப்படியெல்லாம் வரவேற்றாலோ அதை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருந்துதான் இந்த நிகழ்ச்சி. அத்தனை தூரம் சுவாமி சீதாராமன்னா அவ பெருமாள் தாயார், அவளை வரவேற்கிறதுல ஒரு நியாயம் உண்டு. இவா பாகவதா தானே அப்படின்னா இவா எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தால் அந்த சின்ன நாட்டு ஜனங்கள்லாம் சேர்ந்து இப்படி வரவேற்றிருப்பான்றதை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஆழ்வார் திருநகரிலே இருந்த பிராமணர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உள்பட எல்லோரும் அவளை வரவேற்கிறார். அப்படி வரவேற்று இந்த அம்மா கிரகஸ்தாசிரமத்துல அவ 2 பேரும் இல்லற தர்மத்தை நடத்தி கொண்டு கொஞ்ச நாள் அப்படி போறா. குழந்தை இல்லை, சரின்னு ரொம்ப நாள் ஆயிடுத்து, பிறந்தாத்துக்கு போயிட்டு வரணும்னு அந்த அம்மா ஆசைப்படுறா. அந்த அம்மாவும் அந்த காரியாரும் 2 பேரும் புறப்பட்டு திருவன் பரிசாரத்துக்கு போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு ஆத்து மனுஷாலெல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பவும் ஆழ்வார் திருநகரிக்கு போலான்னு அந்த பெருமாள் கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரா. வர வழியில அங்க பிறந்தாத்துல இன்னும் குழந்தை இல்லையேன்னு அவெல்லாம் கேட்டதை மனசுல நினைச்சுட்டு வருத்தப்பட்டு அந்த அம்மா வரச்ச இவர் பார்த்துட்டோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா நடந்த விஷயத்த சொல்றா. குழந்தை இல்லைன்னு வருத்தமா இருக்கு சுவாமின்னு. உடனே அந்த பிரதேசத்துல திருக்குறுங்குடி எம்பெருமான் ரொம்ப வரப்பிரசாதியானபடினால திருவன் பரிசாரத்திலேருந்து ஆழ்வார் திருநகரிக்கு வரக்கூடிய வழியில தான் திருக்குறுங்குடி இருக்கு. நம்பியாற்றுல போய் தீர்த்தமாடி ஒரு ராத்திரி தங்கி பெருமாளை சேவிச்சு பிரார்த்திச்சுட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டு திருக்குறுங்குடிக்கு போறா. திருக்குறுங்குடிக்கு போய் பெருமாளை மனமுருகி பிரார்த்திக்கிறா. பெருமானே, தொடர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பமா இருக்கு எங்க 2 குடும்பமும். ஆனா எங்களுக்கு ஒரு புத்திர சந்தானம் ஏற்படாதபடினாலே இதுவரைக்கும் தொடர்ந்து தடங்கள் இல்லாம வந்துட்டு இருந்த இந்த வம்சம் இப்ப நின்று போயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால எங்களுக்கு புத்திர சந்ததி ஏற்படும்படியா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளை 2 பேரும் மனமுருகி பிரார்த்திச்சுண்டா. பிரார்த்திச்சுட்ட உடனே பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அர்ச்சகர் மூலமா ஆவேசமாகி நாமே உன் பிள்ளையாக வந்து பிறக்கிறோம் அப்படின்னாரு. திருக்குறுங்குடி நம்பியே இதா வயசுல குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு அர்ச்சகர் மூலமா வரம் கொடுத்தான் பெருமாள். கொடுத்துட்டு அதை கேட்ட உடனே இவாளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுத்து, மனசெல்லாம் அப்படியே ஆனந்தத்துல தாண்டவம் ஆடுறது, உடம்பெல்லாம் உதிர ஆரம்பிச்சுடுத்து. ஒரு குழந்தை வேணும்னு கேட்டா பெருமாளே வந்து குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்றானே, இது என்ன பாக்கியம். ஒருவேளை நாம இங்க வந்து பிரார்த்தித்து அவன் வாயால நான் உங்க வயிற்றுல குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு சொல்லி அவன் வந்து பிறக்கணும்னு இருக்கிறபடினாலே நம்ம எங்களை வர வச்சு இந்த மாதிரி பிரார்த்திக்கணும்ன்றதுனாலதான் பெருமாள் சங்கல்பம் பண்ணி குழந்தைய தள்ளி போட்டான் போல் இருக்கணும்னு இதெல்லாம் நினைச்சுட்டவா பூரிச்சு போறா. பூரிச்சு ரொம்ப சந்தோஷம், பெருமாளே வயிற்றுல குழந்தையா வந்து சொன்னது அத்தனை சந்தோஷம். உடனே பெருமாள் தன் திருமார்பிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துளசி மாலையை அப்படியே அனுகிரகம் பண்ணினான். பெருமாளுடைய மார்பில சாத்தி இருக்கிற துளசி மாலை அப்படியே கீழே விழுறது. அத பெருமாள் இவாளுக்கு அனுகிரகிக்கிற பிரசாதம்னு அர்ச்சக சுவாமி எடுத்து இவ கிட்ட கொடுத்தார். நம்மாழ்வார் திருவாய்மொழியில தெரிவிக்கிறார், தன் மண்ணு நீழ்கழல் மேல் தன் துழாய் நமக்கன்றி நல்கான். அதாவது பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய திருத்துழாய் துளசி இருக்கே, அதனுடைய மகிமை சாதாரணமா வைஷ்ணவர் அல்லாத ஜனங்களுக்கு புரியாது. சாதாரண இலையாதான் பாப்பா. ஆனா இந்த திருத்துழாயினுடைய பெருமை பகவானுக்கும் பகவானுடைய அடியார்களான பாகவதாளுக்குமே தெரியும். அந்த திருத்துழாயினுடைய பெருமையை இதே நம்மாழ்வார் கூட அந்த திருத்துழாய் வளர்ந்திருக்கிற அந்த மாடம் இருக்க அதுல இருக்கிற மண்ணையானும் கொண்டு பெருமாள் மேல தூங்கும்னு சொல்லி அத்தனை பெருமை சொன்னார் இதுக்கு. அப்படி பெருமாள் திருமேனியில சாத்தின திருத்துழா ஒரு இலை கிடைக்காதா, வாயில போட்டுக்க மாட்டோமான்னு எத்தனை வைஷ்ணவா நாம எல்லாம் ஏங்குறோம். பெருமாள் திருத்துழாய்க்கு எத்தனை அலையிறோம் நாம எல்லாம். அத பெருமாள் யாருக்கு உவந்து கொடுப்பான் அப்படின்னா, யாருக்கு அந்த திருத்துழாயினுடைய பெருமை தெரியுமோ அவளுக்கு தான் கொடுப்பானா. தன் துழாய் நமக்கன்றி நல்கான், நமக்கே நல்குவான்னு அர்த்தம். அப்படின்னா அதனுடைய பெருமை இவனுடைய பெருமை ரெண்டும் தெரிஞ்சவாளுக்கு தான் கொடுப்பான், யாருக்கும் தரமாட்டான். நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால பெருமாள் தானே அனுகிரகம் பண்றான்னு இவ சந்தோஷப்படுறா. அத்தனை தூரம் இவாளுக்கு பகவானிடத்துல
அவனுடைய பிரசாதங்கள் இடத்துல எல்லாம் அத்தனை பக்தி. அர்ச்சகர் அந்த திருத்துழா மாலை எடுத்து வளர்ந்து கொடுத்தார். பெருமாள் கொடுத்த பிரசாதம்னு வாங்கிட்டு பெருமாள் திரும்பவும் அர்ச்சகர் மூலமா ஆவேசமாகி ஒரு விஷயம் சொல்றார். என்னுடைய பிரசாதமான இந்த திருத்துழாயை ஸ்வீகரித்து மிகவும் புகப்போடே உங்களுடைய ஆவாச ஸ்தானத்துக்கு போய் சேருங்கள், நித்தியவாசம் பண்ணி கொண்டு போருங்கள் அப்படின்றார். அதாவது என்னுடைய பிரசாதமான இந்த துளசியை 2 பேரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு உங்க ஆத்துல போய் இல்லறம் பண்ணி கொண்டு நிம்மதியா இருங்கோ, நான் உங்க வயித்துல குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு பெருமாளுடைய அனுகிரகம். அதாவது பெருமாளுடைய இந்த பிரசாதம் அந்த தாயார் தகப்பனார் உடலுக்குள்ளே போய் அந்த பிரசாதத்தினடியாக அந்த அம்மாவுக்கு ஒரு கர்ப்பம் ஏற்பட்டு அந்த கர்ப்பத்திலே திருக்குறுங்குடி நம்பி வாசம் பண்ணி திருக்குறுகூர் நம்பியாக அவதாரம் பண்ண போகிறான் அப்படின்னு இதனால புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சந்தோஷம். பெருமாளை சேவிச்சுட்டு சொந்த ஊரான ஆழ்வார் திருநகரிக்கு வந்தா, ஆத்துல இருக்கிற பெரியவாளை எல்லாம் சேவித்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம். ஆத்து மனுஷாலை விட ஆழ்வார் திருநகரி திருவழுதி வள நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் அத்தனை கொண்டாட்டம். ஏன்னா இவா தர்மம் தவறாம ஆட்சி பண்ணக்கூடியவா, நல்லது பண்ணக்கூடியவா, பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியவா, பரம பாகவதோத்தமான்ற பெருமையெல்லாம் உண்டு. அதனாலேயே அவ குடும்பத்து மேல இவாளுக்கெல்லாம் தனி கௌரவம் உண்டு. அதை விட எப்படி ராமனுடைய அவதாரத்தினால ரகுகுலம் வசந்து போச்சோ, எப்படி கண்ணனுடைய அவதாரத்தினால எதுகுலம் வசந்து போச்சோ, அந்த மாதிரி திருக்குறங்குடி நம்பியனுடைய அவதாரத்தினாலே பேறு பெறப்போகிற குலமாயிற்றே இதுன்னு எல்லோரும் கொண்டாடினா இவாளை. அப்படி இவாளுக்காக ஊர் ஜனங்கள் பொறாமப்படாம வயத்தறிச்சல் படாம இவாளுக்காக கொண்டாடுறான்னா இவா நிஜமாவே நல்லவான்றதை அங்க புரிஞ்சுக்கணும். அப்படி சந்தோஷமா இவா வாழ்ந்துட்டு இருக்கிறச்ச பெருமாள் பிரசாதம் சாப்பிட்டு ஆத்துக்கு வந்து ஒரு சில நாள்கள்ல அந்த உடையனங்கைன்னு சொல்லக்கூடிய அம்மா கர்ப்பவதியானா. கர்ப்பவதியாகி நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய குழந்தையை பெற்றெடுக்கிறா. என்னைக்கு பெத்தா அப்படின்னா, இது இப்படி இங்க நடந்துட்டு இருக்கிறச்ச அப்படியே பேரலா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கிறா. அடுத்தது நீங்க நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணக்கூடிய காலம் வந்து விட்டது. எப்படி அவதாரம் பண்ண போறீங்க, யாருடைய அம்சமா அவதாரம் பண்ண போறீங்கன்னு பிராட்டி பெருமாளை கேட்கிறா ஸ்ரீவைகுண்டத்துல. நம்முடைய சேனைகளுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய சேனநாதன் விஸ்வக்சேனர் இருக்காரு, அவருடைய அம்சமாக அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னா சேனநாதன் ஒரு அவதாரம் பண்ணி நம்மாழ்வாரா பிறப்பார். அவருக்குள்ள பெருமாள் திருக்குறுங்குடி நம்பியா போய் புகுருவான், பெருமாள் பூந்துருவான் அப்படின்றது அனுப்பிரவேசம்னு சொல்லக்கூடியது. அப்படி புரிஞ்சுக்கணும் அத்தை. அதனால பாரெல்லாம் உய்யும்படி சேன முதலியார நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண செய்ய போகிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். உடனே சேன முதலியார் நம்மளதான் தேர்ந்தெடுத்திருக்கா, சரி நம்மளை கூட்டு சொல்றச்ச நம்ம போலாம் அப்படின்னு எல்லாம் இருக்க மாட்டார். பெருமாளுடைய மனசுல நினைச்சாலே அதை உடனே பண்ணக்கூடியவா விஸ்வக்சேனர் முதலான நித்தியசூரிகள். பிராட்டியின் இடத்துல சொல்லிட்டார், காதால கேட்டுட்டார், நிப்பேரா அடுத்த க்ஷணம் அந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்பு எடுத்துட்டு நேர இந்த அம்மாவினுடைய வயத்துல வந்து புகழ்றார். பெருமாள் அவதாரம் பண்றார் அப்படின்னா வைகுண்டத்துல இருக்க மாட்டார், திருப்பார் கடல்ல இருக்க மாட்டார்லாம் அர்த்தம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இருப்பார். அந்த உடம்புல இருந்து இன்னொரு பிரதிமை, ஒரு இமேஜ் மாதிரி வந்து இன்னொரு அவதாரம் பண்ணிட்டு திரும்ப அங்க போய் சேர்ந்துருவாருன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் நித்தியசூரிகளும். இப்ப விஸ்வக்சேனர் இங்க வந்து நம்மாழ்வாரா அவதாரம் பண்ணிவிடுறார், அப்ப அங்க விஸ்வக்சேனர் இருக்க மாட்டாரா நம்மாழ்வார் திரும்ப போற வரைக்கும்னா அப்படி கிடையாது. அங்க சேனநாதனா இருந்து அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அந்த உடம்புல இருந்து வந்து இங்க நம்மாழ்வாராகவும் அவதாரம் பண்ணுவார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது பெருமாளுடைய அவதாரம் போல நித்திய முக்தர்களுக்கும் இருக்கக்கூடியதான சக்தி இது. பகவத் கைங்கரியத்துக்காக லோகத்தினுடைய நன்மைக்காக இவா வந்து விரும்பி இந்த மாதிரியான வசந்த வடிவங்கள் எல்லாம் எடுத்துட்டு எங்க வேணாலும் போலாம் வரலாம். ஆனா இவா சம்சாரத்துக்கு வந்து சம்சார வாழ்க்கையை வாழ முடியாதே ஒழிய மத்தவா சம்சார சம்பந்தம் நீங்கி வைகுண்டத்துக்கு வரத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண முடியும் வாழால. அப்படி விஸ்வக்சேனர் வந்து சித்தமா இந்த அம்மாவினுடைய கர்ப்பத்திலே புகுந்தார். இந்த அம்மா கர்ப்பவதி ஆகி ஆச்சரியமா பிரசவிக்கக்கூடிய சமயமும் வந்தது. அது எப்போன்னா கலியுகம் பிறந்த 43வது நாள். முதல் 4 ஆழ்வார்கள் துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே அவதரிக்க, கலியுகம் தொடங்கி 43வது நாள் பிரமாதி வருஷம்னு சொல்லக்கூடிய வருஷத்தில் வசந்த ருது அப்படின்னு எல்லா எம்பெருமான்களும் வசந்தோத்சவம் கண்டருளுகிற அந்த ருதுவில் உத்தமமான வைகாசி மாசத்தில் பௌர்ணமி திதியில் விஷாகம்னு சொல்லக்கூடிய உத்தமமான நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமையில் கடகலக்னத்தில் நல்ல சுபயோக சுபதினத்தில் விஸ்வக்சேனர் காரி மற்றும் உடையநங்கையார்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தம தம்பதிகளுக்கு குமாரராக அவதாரம் பண்ணுகிறார். இந்த அவதாரத்தை பத்தி குரு பரம்பரையில சொல்றச்ச ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்கள் உதயத்திலே நீங்காத உள்ளிருள் நீங்கி
சோஷியாத பிறவிக்கடல் சோஷித்து விகசியாத போதிர்கமலம் மலரும்படி வகுலபூஷண பாஸ்கரோதயம் உண்டாய்த்து உடையனங்கையாராகிற பூர்வ சந்தியிலே அப்படின்னு சாச்சார். திவாகரன் அப்படின்னு சூரியனுக்கு பேரு, அச்சுதபானு அப்படின்னு கண்ணனுக்கு பேரு, ராம திவாகரன் அப்படின்னு ராமனுக்கு பேரு. சூரியன் உதிச்சா என்ன ஆறுது சுவாமி? இருட்டு நீங்கி போயிடும். ராத்திரி எல்லாம் இருட்டா இருக்கு, சூரியன் வந்தா விட்டு இருட்டு போயிடுறது. அப்போ சூரியன் இருட்டை நீக்கக்கூடியவன். இங்க இருட்டுன்னு சொல்லப்படுவது அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு. அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு இருக்கிறதுனாலதான் எப்போ ராத்திரி போல மனுஷன் அப்படி வந்து தூங்கிட்டு இருக்கான். தூங்குறான்னா ஆத்ம ஞானம் இல்லாமல், விழித்துக் கொள்ளாமல், ஆத்ம விழிப்புணர்வு இல்லாமல், பரமாத்மாவை அடையக்கூடிய வழியை யோசிக்காம, பக்தியோ பிரபத்தியோ பண்ணாம கேவலம் சாட்டுண்டு உழண்டு இருந்தா கிட்டத்தட்ட ஆத்மா தூங்குறதுக்கு சமானம் அது. அப்படி ஆத்ம விழிப்புணர்வு ஏற்படாமல் இருட்டு மாதிரியே ராத்திரி ஆட்டமா தூங்கிண்டே இருக்கான் ஜென்மம் எல்லாம். அவனை எந்த சூரியன் உதித்து அவனுடைய ஆத்ம இருட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்ஞானத்தை நீக்கிறது, அது சூரியனால் ஆதித்யனால பண்ண முடியல. ராம திவாகரன் ராமன்னு சொல்லக்கூடிய சூரியனாலையும் பண்ண முடிஞ்சது, ஆனா அந்த அளவுக்கு பண்ண முடியல. அச்சுதபானு கண்ணனாலையும் பண்ண முடிஞ்சது, ஆனா அந்த அளவுக்கு பண்ண முடியல. இவாளாலெல்லாம் நீக்க முடியாத இருள் எந்த இருள் அப்படின்னா உள்ளிருள். மனுஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்தகாரம், அவனுடைய ஆத்மாவை பகவானை அறியக்கூடிய வழியை அழியாததாகிற அறியாமைன்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானம் என்கிற இருள். அந்த இருள் போகணும்னா பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தா போயிடும். அந்த பெருமாளே ராமனா கண்ணனா அவதாரம் பண்ணி அத்தனை போலையாம். அப்ப எப்ப போச்சுன்னா வகுலபூஷண பாஸ்கரோதயம் உண்டாயித்து. வகுலபூஷண பாஸ்கரன் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு பெயர். மகிழ் மாலையை கழுத்திலே அணிந்து இருக்கக்கூடிய ஆத்ம இருள்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்கின சூரியன் அப்படின்னு அவருக்கு வகுலபூஷண பாஸ்கரர்னு பேரு. நிஜமான சூரியோதயம் ஆனப்போ அஞ்ஞான இருட்டு போல, ராமசூரியன் உதிச்சப்பவும் அவ்வளவா போல, கிருஷ்ணசூரியன் உதிச்சப்போ அவ்வளவா போல. இப்ப நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய வகுலபூஷண சூரியன் உதித்த போது பெருமளவில் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு நீங்கி நிறைய பேர் வைகுண்டம் போக ஆரம்பித்தா அப்படின்னு கொண்டாடுறதுன்னா இப்ப புரியறதா? ஏன் பகவானுடைய சம்பந்தம் இருக்கிற தீர்த்தங்களை எல்லாம் விட ஆழ்வாருடைய சம்பந்தமுடைய தாமிரபரணி வசந்ததுன்னு ஆழ்வாருடைய பெருமை எப்படி. அதுவும் எங்கன்னா கண்ணனை பத்தி சொல்றச்ச, கண்ணன்னு சொல்லக்கூடிய சூரியன் தேவகி மாதான்னு சொல்லக்கூடியவளுடைய கர்ப்பத்திலே அவதாரம் பண்ணினான்னு சொல்றச்ச, தேவகி என்னும் பூர்வ சந்தியிலே, தேவகி பூர்வ சந்தியாயாம் அப்படின்னாரு. பூர்வ சந்தியா காலத்துக்கு பிறகுதான் சூரியன் உதிப்பான். அந்த மாதிரி தேவகி மாதாவை பூர்வ சந்தியாக வைத்துக் கொண்டால் அவளுடைய கர்ப்பத்திலேருந்து உதித்த சூரியன் அச்சுதபானுன்னு சொல்லக்கூடிய கண்ணன். அந்த மாதிரி வகுலபூஷண பாஸ்கரன் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் எங்க இருந்து உதித்தார் அப்படின்னா உடையனங்கையார்னு சொல்லக்கூடிய பூர்வ சந்தியில இருந்து அவதாரம் பண்ணினார். கண்ணனை பெற்றெடுத்த தேவகி மாதாவுக்கு சமமானவள் இந்த உடையனங்கைன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாரை பெற்றெடுத்த தாய் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கணும். இப்படியாக ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய திருக்குறுகூரிலே ஸ்ரீநகரியிலே நம்மாழ்வாருடையதான அவதாரம். இத புராணம் சொல்றச்ச ததः கலியுகஸ்யாதோ வைசாக்கியாம் விஸ்வபாவனஹ விஷ்ணு பக்தி பிரதிஷ்டார்த்தம் சேனேசோ அவதரிஷ்யதி. கலியுகத்தினுடைய ஆரம்ப காலத்தில், கலி தொடங்கி 43வது நாளோ இல்லையோ, அது தொடக்கம் தானே, கலி தொடங்கி ஆரம்ப நாளில் வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்தில் விஸ்வபாவனகா இந்த உலகங்களையெல்லாம் பரம பவித்திரமாக ஆக்குவதற்காக விஷ்ணு பக்தி பிரதிஷ்டார்த்தம். எப்படி சுவாமி உலகங்களை எல்லாம் பவித்திரமாக்குவா? என்ன பண்ணினா உலகம் பவித்திரமாகும்? உலகத்துல விஷ்ணு பக்தியை விதைக்கணும், விஷ்ணு பக்தியை பரப்பணும். எல்லோரும் விஷ்ணு பக்தாலா ஆகி பாகவதாலா சரணாகதி பண்ணிட்டாலானா எல்லாருடைய சம்சாரமும் இல்லாம போயிடுறதோ இல்லையோ. அப்போ தானாவே கர்மா சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்கெல்லாம் இல்லாமல் இந்த உலகம் அப்படி பாவனமாயிடும். ஆகையினாலே விஷ்ணு பக்தி பிரதிஷ்டார்த்தம், உலகத்திலே திருமால் மீது இருக்கக்கூடிய பக்தியை, பகவத் பக்தியை பரப்புவதற்காக. எப்படின்னா பிரதிஷ்டார்த்தம், பிரதிஷ்டைன்னா நிலையான பரப்பல். ஏதோ இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணின வரைக்கும், அவர் இருந்த வரைக்கும் எல்லாம் வைஷ்ணவாலா இருந்தா, அவர் புறப்பட்டு போயிட்டார், பக்தியும் குறைஞ்சு போயிடுச்சு, வைஷ்ணவாலும் குறைஞ்சு போயிட்டா. அப்படி இல்ல, அவர் பரம் போயிச்சு 5000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் அவருடைய பிரபந்தங்களை எல்லாம் சொல்லிட்டு அவருடைய ஸ்ரீபா தீர்த்தத்தெல்லாம் சாடுன்னு இருக்கோம். நாம நம்மாழ்வார் பிரபந்தம் இல்லாம நாம ஒண்ணுமே பண்றது இல்லை. வேதம்னு சொல்றோம், தமிழ் வேதம்னு சொல்றோம் அவருடைய பாசுரத்தை. அந்த அளவுக்கு விஷ்ணு பக்தியை ஸ்திர பிரதிஷ்டிதமா ஆடாமல் அசங்காமல் அதை நிலைநிறுத்தினவர் நம்மாழ்வார்.
இப்படி விஷ்ணு பக்தியை பிரதிஷ்டை பண்றதுக்காக யார் அவதாரம் பண்ணான்னா சேனேஷோ அவதரிஷ்யதி, சேனேஸ்வர்னு சொல்லக்கூடிய விஸ்வக்சேனர் வந்து அவதரித்தருளினார். கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே வைகாசி விசாகத்திலே விஷ்ணு பக்தியை பரப்பி இந்த உலகங்களை எல்லாம் தூய்மையாக்கும் பொருட்டு சேனேசர்னு சொல்லக்கூடிய விஸ்வக்சேனர் வந்து அவதாரம் பண்ணினார்னு புராணம் சொல்லித்து. இதனால நம்மாழ்வார் சாட்சாத் விஸ்வக்சேனருடைய அவதாரம், நித்தியசூரியனுடைய அவதாரம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். நம்மாழ்வார் வந்து அவதாரம் பண்றதுக்கு முன்னாலேயே நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்த புளிய மரம் இருக்கு பாருங்கோ, அவர் வந்து அவதாரம் பண்ணிவிட்டார். சுவாமி புளிய மரமாவது அவதாரம் பண்றதாவது மரம் தானேன்னா புளிய மரம் அப்படின்னு புரியறதுக்காக சொல்றது. அவரை புளிய மரம்னு சொல்றது இல்ல, திருப்புளி ஆழ்வார்னு தான் சொல்றது. திருப்புளிய மரம்னு கூட சொல்றது இல்ல, திருப்புளி ஆழ்வார் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெட்டிக்கு என்ன பேர் சுவாமி? கோயில் ஆழ்வார்னு சொல்றோம். அந்த மாதிரி பெருமாள் சம்பந்தம் இருந்துட்டே இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் ஆழ்வார் அப்படின்னு பேர் வச்சு நம்ம சம்பிரதாய வழக்கம். அந்த மாதிரி எப்பவும் சாலகிராம பெருமாள் விக்கிரகமூர்த்தி எல்லாம் இருக்கக்கூடிய பெட்டிக்கு, மரப்பெட்டிக்கு கோயில் ஆழ்வார்னு சொல்றோம். அந்த பெட்டியை சுத்தம் பண்ணி சந்தனம் எல்லாம் பூசி உற்சவ காலங்கள்ல சுத்தம் பண்றச்ச கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய சன்னதி சோத்தெல்லாம் நன்னா துடைச்சி அழுக்கு போக அலம்பி சந்தனம், குங்குமப்பூ, அந்த மாதிரி வாசனையான பச்சை கற்பூரம் இதெல்லாம் அப்படி வந்து ஒரு கலவையா கலந்து அப்படி தடவுறது. ஏன்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல பூச்சி பொட்டுக்கள்லாம் சஞ்சரிக்க கூடாது, பெருமாளுக்கு வாசனையா இருக்கணும்ன்றதுக்காக. அதுக்கு என்ன சொல்றோம்? கோவிலை சுத்தம் பண்றதுன்னு சொல்லல, கோயிலாழ்வார் திருமஞ்சனம்னு சொல்றோம். கிட்டத்தட்ட பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடமும் பகவானுக்கு சமானமானதாக கௌரவிக்கப்பட வேணும். ஆத்த அலம்பரம் மாதிரி கோவில் அலம்பரம் கிடையாது, கோயிலாழ்வார் திருமஞ்சனம். அந்த மாதிரி விஸ்வக்சேனருடைய அம்சமாக நம்மாழ்வார் அவதாரம், திருக்குறங்குடி எம்பெருமானுடைய அவதாரமாக அவதரிக்கப் போகிறார். இப்படி பகவானுடைய பாகவதருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார் வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? கோயில் போல இருக்கணும். அதனால இவரை மழை வெயில்ல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஏற்கனவே திருப்புளி ஆழ்வார்னு சொல்லக்கூடிய புளிய மரம் அங்க வந்து பிறந்துடுத்து. அது என்னைக்கு பிறந்திருக்குன்னு நாள் கூட வச்சுருக்கா. நம்மாழ்வார் அவதாரம் பண்ணது வைகாசி விசாகம், திருப்புளி ஆழ்வார் அவதாரம் பண்ணினது ஆணி மூலம். ஒரு ஆணி மூலம் நம்மாழ்வார் அவதாரம் பண்றதுக்கு பல காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆணி மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு கடைசியிலேயே திருப்புளி ஆழ்வார் அவதாரம் பண்ணிவிட்டார். ஏன்னா இந்த குழந்தை எண்ணி 12ஆம் நாள் வந்து இந்த மரத்தடியில் உட்காந்துக்க போறது. அதுக்கப்புறம் 36 வருஷம் அங்கதான் இருக்க போறது. இந்த மரம் எப்ப பிறந்து எப்போ பெரிய மரமா வளர்ந்துருந்தா இந்த குழந்தைக்கு நிழல் தரும் மரமா இருக்கணும். அவ்வளவு காலங்களுக்கு முன்னாடியே மரம் வந்துடுத்தாங்க அப்படின்னு புராணத்தை சொல்லிருக்கு. அதாவது பெருமாளுக்கு எப்பப்ப என்னென்ன கைங்கரியங்கள் வேணுமோ அப்பப்ப அதுவா மாறி கைங்கரியம் பண்ணக்கூடியவன் திருவணம் தாழ்வான்னு ஆழ்வார் சொல்றார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு. அந்த திருவனந்தாழ்வான் இருக்கார் பாருங்க, ஆதிசேஷன். அவர் பெருமாள் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண போறாரோ இல்லையோ, அனுப்பிரவேச அவதாரம், அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அவர் அவதாரம் பண்ணின ஆழ்வார் திருநகரிக்கு அவருக்கு முன்னாலே வந்துட்டார். நமக்கு வேணா ஆழ்வார் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சரித்திரம் தெரியும் சுவாமி. இப்படிதான் வரப்போறா, இதுதான் நடக்கிறதுன்றது பெருமாளுக்கும் அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் தெரியுமோ இல்லையோ. பெருமாள் மனசுல எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுட்டோம் என்னென்ன நடக்க போறதுன்னு. பெருமாளுடைய மனசு குறிப்பறிந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனுக்கு தெரியாம போகுமோ? அங்க விஸ்வக்சேனருடைய அம்சமா நம்மாழ்வார் பிறக்க போறார். அவருக்குள்ள பெருமாள் இறங்க போறார். இறங்கி 32 வருஷங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்காம இருக்க போறார். அவருடைய திருமேனிக்கு வெயில் மழை முதலான பாதிப்புகள்லாம் இல்லாத அளவுக்கு பெரிய மரமாட்டம் நாம கொடைபிடிக்கிற மாதிரி அங்க போய் சித்தமா இருக்கணும்னு சொல்லி பெருமாளுக்கு எப்ப எப்படி வேணுமோ அப்படி மாறக்கூடிய திருவனந்தாழ்வான் திருப்புளி ஆழ்வாராக மாறி தான் திருவனந்தாழ்வான் அப்படின்றத நமக்கு நிரூபிக்கிறபடி கோவில்ல ஆதிசேஷன் பேர்ல பெருமாள் படுத்துட்டு இருக்கார். ஆதிசேஷனுக்கு 1000 தலைன்னு சொல்றோம். ஆனா 1000 தலையை விக்கிரகத்துல வடிக்க முடியுமா? அதனால 5 தலை நாகமா தான் இருக்கார் எங்க பார்த்தாலும் ஆதிசேஷன். நமக்காக தன்னை சுருக்கின்னு இருக்கார். அந்த மாதிரி 5 தலைகளோட கூட இருக்கிற நாகத்தை போல இருக்கும் அந்த திருப்புளி ஆழ்வார். இன்னைக்கும் திருப்புளி ஆழ்வாரை போய் சேவிச்சிங்களானா 5 கிளைகள் 5 தலைகள் போல இருக்கும். பூமியில இருந்து அப்படி படம் எடுத்து 5 தலையை விரிச்சுட்டு ஆதிசேஷன் கொடைபிடிக்கிறாப்புல இருக்கும். அது கீழே நம்மாழ்வார் 32 வருஷங்கள் யோகத்திலே எழுந்துள்ளிருந்தார். இப்படி பெருமாள் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண போகிறார் அப்படின்னு அவருக்கு தகுந்தபடி திருவனந்தாழ்வான் திருப்புளி ஆழ்வாராக அவதாரம் பண்ணிவிட்டான். இதுக்கு என்ன பிரமாணம் சுவாமி அப்படின்னா, பிரம்மாண்ட புராணத்திலே குருகா மகாத்மியம் அப்படின்ற பாகம் ஆழ்வார் திருநகனினுடைய ஸ்தல புராணத்தை சொல்லக்கூடிய பாகம். அதுல சொல்லியிருக்கு, காலாந்தரே துமத் சக்தியா பூயோ புஜகநாயகா
நிர்நித்ர திந்திரிணீ சத்வம் ஏஷ்யத்யத்ர மயேரிதா. காலாந்தரத்தில் தகுந்த காலத்தில் என்னுடைய சக்தியாக இருக்கக்கூடிய புஜகநாயகன், பாம்புகளுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன், அரவரச பெருஞ்சோதி அனந்தன் ஆதிசேஷன் இருக்கானே, அவன் நிர்நித்ர தூக்கம் கூட இல்லாமல் எப்போதும் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய உறங்கா புலியாக அவதாரம் பண்ண போகிறான். திந்திரிணி, திந்திரிணி அப்படின்னா புலின்னு அர்த்தம். திந்திரிணி விருட்சம் அப்படின்னா புளிய மரம். என்ன திந்திரிணின்னு கூட சொல்லியிருக்க பாருங்க. ஆழ்வார் திருநகரில என்ன விசேஷம், உறங்கா புலி சேவிச்சிங்களான்னு கேட்பா. எல்லா புளிய மரத்து இலைகளும் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அப்படியே மலர்ந்திருக்கும். சூரியாஸ்தமனம் ஆயிடுத்துன்னா அப்படியே குவிந்து கொள்ளும். எப்படி வாழை இலை விரிச்சுக்கிறது, ரெண்டா மூடுறதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி. அதுக்கு உறங்குறதுன்னு பேரு. ராத்திரி போதா எடுத்து அதனால புளிய மரம் தூங்குறது அப்படின்னு எல்லா இலையும் சுருங்கி அப்படியே தலையை தொங்க போட்டுரும். கார்த்தால சூரிய ஒளி லேசா பட்ட உடனே அப்படியே வந்து மலர்ந்து கம்பீரமா எழுந்து நிற்கும், தலை நிமிர்ந்து நிற்கும். அது மூழ்கிக்கிறதுன்னு பேரு. இங்க இந்த மரத்துக்கு அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. ஏன்னா சாட்சாத் ஆதிசேஷனுடைய அம்சம் அது. ஆதிசேஷனை நேரில் சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியும். ஆழ்வார் திருநகரியில திருப்புலி ஆழ்வாரா எழுதிருக்கார், போனா சேவிக்கலாம் இல்லையா? அதனால சாட்சாத் ஆதிசேஷனுடைய அம்சமானபடினாலே இந்த இலைகள் மூடுறதே கிடையாது, உறங்குவதில்லை. அதனால உறங்கா புலின்னு பேர் சுவாமி இதுக்கு. இத பெருமாள் சொல்றாரு பாருங்க தன் வாக்காலே பிரம்மாண்ட புராணத்திலே. காலாந்தரேது மத் சக்தியா பூயோ புஜகநாயகா. தகுந்த காலத்தில் என்னுடைய சக்தியாகவும் என்னுடைய பக்தனாகவும் இருக்கக்கூடிய திருவணன் தாழ்வான் நிர்நித்ர சிந்திரிணீ சத்வம், தூக்கமில்லாத உறங்காத புலியாக, சத்வகுணம் உடையவனாக, பொறுமையே வடிவெடுத்தவனாக. யாரான ஒருத்தர் என்னதான் சொல்ல சொல்ல நாம பேசிண்டே இருந்தாலும் அதை காது கொடுத்து கேட்காம ரெஸ்பாண்ட் பண்ணாம ரியாக்ட் பண்ணாம இருந்தாலும் என்னடா மரம் மாதிரி நிக்கிறேன்னு கேட்கிற மொழியோ. மரம் வந்து சத்வகுணம் உடையதான். என்ன பண்ணினாலும் பேசாம நிக்குமா. மரத்தை ஒரு வெட்டு வெட்டினா கூட என்ன ஆறுது, அது ரெண்டா உழறதே தவிர நம்மள ஒண்ணும் பண்றது இல்ல. அப்படி சத்வகுணத்திலே பொறுமையிலே பேர் பெற்றது மரம். நிர்நித்ர திந்திரிணீ சத்வம். சாமி இங்க ஒரு ரசம் புரிஞ்சுக்கணும். உறங்கா புலின்றதுக்கு நிர்நித்ர திந்திரிணின்னு சொல்லிட்டார். நிர்நித்ர உறங்கா, திந்திரிணி புலி. மரம்னு சொல்லியிருக்க வேண்டாமோ? மரத்துக்கு பதிலா சத்வம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார். அதனால ஜனங்களே, பாகவதாலே, என்னுடைய பக்தாலே, இது கேவலம் மரம் நினைச்சுட்டு புளிய மரம் புளிய மரம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அபச்சாரம் அது. எப்படியானா கோயில் ஆழ்வார்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி திருப்புலி ஆழ்வார்னு சொல்லுங்கன்னு சொல்லி மரம் அப்படின்றதுக்கு பதிலா சத்வம் அப்படின்ற வார்த்தையை பெருமாளே பயன்படுத்தி இருக்காரு. அப்படின்னா அந்த திருப்புலி ஆழ்வாருடைய பெருமையை புரிந்து கொள்ள வேணும். இத மரம்னு குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னா திருப்புலி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுருவான்றதுனால மரம்னு சொல்றது. சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ண காலத்துல ஏதோ ஒரு ரகசியம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன பண்ணாராம், சுவாமி கொஞ்சம் தனியா வாங்க, உங்க இடத்துல ஒரு ரகசியம் சொல்லணும்னு அழைச்சிட்டு போனாராம் சுவாமிய வீதியில. அவர் பேர் என்ன, கொள்ளிடத்துக்கு தீர்த்தமாட போறச்ச வழியில. அப்போ தனியா ஒரு இடத்துக்கு பாஷைக்காரர் போனார். அங்க பக்கத்துல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் பாட்டுக்கு தலையை தொங்க போட்டு பேசாம தரையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். இந்த ரகசியம் சொல்லணும்னு சொன்னவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, சுவாமி தனியா பேசலாம்னு சொன்னேன், அங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க வேண்டாம் வேற இடத்துக்கு போலாம் வாங்க நேரம். அதுக்கு சுவாமி சொன்னாராம், இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நேரம். இவர் புரிஞ்சுக்காம, இல்ல சுவாமி யாருக்கும் தெரியக்கூடாது இந்த விஷயம், பரம ரகசியமான விஷயம்னு சொல்லவே, இல்ல அவர் மரமாட்டோம், நான் பலமுறை பார்த்திருக்கேன், நான் எத்தனை வருஷமா இந்த கொள்ளிடத்துக்கு தீர்த்தமாட போறேன் வரேன், போறச்ச வரச்செல்லாம் பார்ப்பேன், மரமாட்டம் இருக்கக்கூடியவர், அவர் கண் முன்னால எது நடந்தாலும் கலங்காம இருக்கக்கூடியவர், அத்தனை சாத்விகர். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிஷ்டை அப்படிதான் இருக்கணும். ஒரு சமயம் இவர் ஆத்துக்கே திருடால் வந்து எதையோ எடுத்துன்னு போயிட்டா, இவர் ஏதோ பண்ண வந்தா, எதையுமே இவர் காதுல வாங்கிக்காம அவ என்ன பண்றான்ற ஞானம் கூட இல்லாம இவர் பாட்டுக்கு ஜடமாட்டமா உட்கார்ந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா இவருடைய நிஷ்டை எனக்கு வரலையே, சன்னியாசியான எனக்கு வரலையே அப்படின்னு பாஷைக்காரர் கொண்டாடினார்னு சொல்லுவா. அந்த மாதிரி மரமாட்டம் இருக்கிறதுன்றது வந்து நாம வெசவ பாஷையா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குழந்தைய தானே பரிகாசம் பண்றோம், வெய்யறோம், வேலை சொல்றோம், பண்ண மாட்டேன்றது, எதுவும் பண்ணாம ரியாக்ட் பண்ணாம நின்றுதுன்னா மரமாட்டம் நின்றுட்டு இருக்கேடான்னு சொல்றோம். ஆனா அதை உயர்ந்த பாஷையில் எடுத்துட்டா மரம் அப்படின்னா ரொம்ப சாத்விகி, ஆடாமல் அசையாமல் பெருமாளையே தியானம் பண்ணக்கூடியவான்னு அர்த்தமா இருக்கு. அப்படி பகவானை எப்போதும் நினைத்து கொண்டு, எப்போது பகவான் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி நமக்கு கீழே வந்து உட்காருவான், அவனுக்கு கைங்கரியம் பண்ணலான்னு சொல்லி பரம சாத்விகனா ஜனங்கள் என்ன பண்ணினாலும் பேசாம இருக்கானான் திருப்புலி ஆழ்வான். அதனால நிர்நித்ர திந்திரிணீ சத்வம் ஏஷ்யத்யத்ர மயேரிதா, என்னுடைய விருப்பத்தினாலே
அவனுடைய விருப்பத்தினாலே மிகவும் மனம் உவந்து போய் திருவனந்தாழ்வான் அவதாரம் பண்ண போகிறான்னு இது பெருமாளுடைய வாக்கியம் பிரம்மாண்ட புராணத்துல உண்டு. அப்படி நம்மாழ்வார் எழுந்தருளியிருந்த திருப்புலி ஆழ்வாரும் திருவனந்தாழ்வானுடைய அம்சம், இதுவும் பெருமாளால சொல்லப்பட்டதுன்னா நாம சொல்றச்ச திருப்புலி ஆழ்வார்னு தான் சொல்லணும். அவருடைய திருநக்ஷத்திரம் ஆணி மூலம். இப்படி நம்மாழ்வாருக்கு முன்னால திருப்புலி ஆழ்வார் அவதாரம் பண்ணிவிட்டார். இவர் விஸ்வசேனருடைய அம்சம் அப்படின்றதுக்கு பிரமாணம் பார்த்துட்டோம். இவர் பகவானுடைய அவதாரம் அப்படின்றதுக்கு ஒரு கதையை பார்த்தோம். தாயார் தோப்பனார் போய் திருக்குறுங்குடி நம்பியை பிரார்த்திச்சா பெருமாள் வந்து குழந்தையா பிறக்கிறார் அப்படின்றது ஒரு கதை, அதை பார்த்தோம். புராண ஸ்லோகங்கள்ல பிரமாணம் உண்டான்னா புராணத்திலையும் பிரமாணம் உண்டு. பிரம்மாண்ட புராணத்துல கிருதே அத்ரிசூனுர் பகவான் திரேதாயாம் ரகுநந்தனஹ துவாபரே நந்தசூனுஷ்ச கலௌ தேவஹ பராங்குஷஹ. கிருதே அத்ரிசூனுஹு பகவான், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் முதல் யுகமான கிருத்தயுகத்திலே அத்ரி மகர்ஷியினுடைய பிள்ளையாக தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணினான். இரண்டாவது யுகமான திரேதா யுகத்திலே ரகுவம்சத்திலே ராமனாக அவதாரம் பண்ணினான், ரகுநந்தனஹா. மூணாவது யுகமான துவாபர யுகத்திலே நந்தனுடைய பிள்ளையாக நந்தசூனுகுன்னு கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினான். நாலாவது யுகமான கலியுகத்திலே பெருமாள் எப்படி அவதாரம் பண்ண போறான்னா கலவு தேவகா பராங்குஷகா. கலியிலே தேவன், தெய்வம், திருமகள் கேள்வன், பராங்குஷன் என்கிற பெயரோட நம்மாழ்வாராக அவதாரம் பண்ண போகிறதுன்னு பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடிய புராண ஸ்லோகம். புராணங்கள்லாம் கட்டுக்கதை இல்லை சுவாமி. வேதம், புராணம், இதிகாசம் அப்படின்றதுதான் சீக்வன்ஸ். வேதத்துல தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு தான் புராணம். அதுல புரியாத விஷயங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதிகாசம், ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம் எல்லாம். அதனால இதெல்லாம் ஜஸ்ட் ஏதோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் டைம் பாஸுக்குன்னு நினைச்சுக்கிறதுக்கு இல்லை. வேதத்துக்கான மதிப்பு என்னைக்கும் உண்டு. அதே மாதிரிதான் ஆழ்வார் அருளி செயல்கள் என்ன, புராணங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, இதெல்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக வந்த வழிநூல்கள் இல்லையா? அதனால வேதத்தை போலத்தான் அதே நினைக்கணும். அப்படி புராண ஸ்லோகத்திலேயே பெருமாளே நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை அழவே இல்லை, கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. அந்த தாயாருக்கு திரும்ப பால் சுரக்கிறது. குழந்தை கண்ணை திறந்து அழல, பசின்னு அழல, பார்க்கல. இருந்தாலும் குழந்தைக்கு வாயை திறந்து பசிக்கிறதுன்னு சொல்லவா தெரியும். பால் புகட்டி பார்க்கலான்னு அந்த தாயானவள் குழந்தைக்கு பால் புகட்டுகிறாள். அந்த குழந்தை பாராமுகமா இருந்துடுத்து, பாலை சாப்பிடல. இது ஒரு நாள் 2 நாள் அப்படி இருந்தது. வைத்தியன் எல்லாம் அழிச்சுட்டு வந்து காட்டினான். சுவாமி, அவர் நம்மாழ்வார் பெருமாளுடைய அவதாரம்னு வேற சொல்லிட்டார், எதுக்கு இதெல்லாம் பண்ணிண்டு நேரம் கொண்டு புளிய மரத்துல உட்கார வேண்டியதானே அப்படின்னா, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு தாயினுடைய மனசு எப்படி இருக்கும்னு அந்த ஆங்கிள் நாம யோசிச்சு பார்க்கணும். ஒரு குழந்தை நம்ம வயிற்றுல பிறக்காதா? நாமளும் கர்ப்பவதி ஆக மாட்டோமா? நம்ம வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்காதா? அந்த குழந்தைய பேர் சொல்லி கொஞ்ச மாட்டோமா? அதுக்கு எல்லாம் பண்ண மாட்டோமா? நம்ம மடியில் அந்த குழந்தை தவழாதா? நம்மள அம்மான்னு கூப்பிடாதான்னு அந்த தாய் எத்தனை ஏங்கிருப்போம். கர்ப்பம் தரித்தா சந்தோஷம், குழந்தை பிறந்துட்டு இன்னும் சந்தோஷம். பெருமாளே குழந்தையா பிறந்திருக்காரு, எல்லாம் சரி. ஆனா அந்த குழந்தைய அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கலையே சுவாமி. அப்போ அந்த தாயினுடைய வருத்தம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணினா குழந்தை கண்ணை திறந்து நம்மளை பார்க்கும், என்ன பண்ணினா குழந்தை அழும், என்ன பண்ணினா நம்ம பாலை குழந்தை சாப்பிடணும்னு தவிச்சு போயிட்டான் அந்த தாயார். கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கலாம்னா குழந்தை பிறந்த தீட்டு ஆச்ச வச்சோம், கோவிலுக்கு போறதுக்கு இல்ல. குழந்தைக்கு தீட்டெல்லாம் போய் நாமகரண ஆனா விட்டு தான் போயும். சரி, மனசளவுல பெருமாளை பிரார்த்திச்சுக்கலான்னு பெருமாளை நோக்கி அழற அந்த தாய். இப்படி ஆயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியலையே, குழந்தை வந்து முளை உண்ணாமல் இருக்கிறது, பால் சாப்பிடலையே, அழலையே, பயமா இருக்கு எனக்கு, என்ன ஆயிடுமோ தெரியல குழந்தைக்குன்னு பயப்படுறா, பதறா. அப்பாவும் பதறார், குடும்பமே பதறது. ஆனா இந்த குழந்தை ஒண்ணுமே சாப்பிடலையோன்னும், அதனால உடம்புல பலம் எல்லாம் குறைஞ்சு போய் கலர் மங்கி போய் ஒரு மாதிரி நோயாளி மாதிரி ஆனமோ இல்லையோ, அப்படிலாம் இல்லாமல் நன்னா சாப்பிடக்கூடிய குழந்தைகள் எப்படி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு போகுமோ அந்த மாதிரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அப்படி தேஜஸா பிரகாசமா வளர்ந்துட்டு போறது குழந்தை. அப்பதான் இவாளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பெருமாள் நானே வந்து பிள்ளையா பிறக்கிறேன்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால தெய்வமே வந்து குழந்தையாக பிறந்த தெய்வ குழந்தை இது. அதனால இந்த உலகத்துல இருக்கிற மற்ற குழந்தைகள் போல பிராகிருத சிசுக்கள் போல, அதாவது பண்ண பாவத்தையும் புண்ணியத்தையும் கழிச்சுட்டு போறதுக்காக வந்து பிறந்த மற்ற குழந்தைகளை போல இந்த குழந்தை அழாம சாப்பிடாம இருக்கு போல் இருக்கு, இது தெய்வ குழந்தை அப்படின்னு புரிஞ்சுட்டா. இது என்ன ஆச்சரியம், நிஜமாவே பெருமாள் வந்து குழந்தையா பிறந்திருக்காருன்றதுக்கு இதுதான் சாட்சி. பச்சை தீர்த்தம் சாப்பிடல குழந்தை, ஆனா நன்னா வளர்ந்துட்டு போறது, இதுவே போறோம், இதுதான் பெருமாளுடைய குழந்தை, பெருமாள் தான் இந்த குழந்தைன்னு சொல்றதுக்குன்னு அத்தனை சந்தோஷப்பட்டா. இப்போ அப்படியே 10 நாள் போச்சு,
10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து அப்படின்னு பெரியாழ்வார் சாதித்தது போல 12ஆம் நாள் அன்னைக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிட்டு ஆச்சோஷம் போனா விட்டு ஆச்சரியமா என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா இந்த உலக இயல்புகளுக்கு மாறாக பிறந்தமையினாலே மாறன்னு பேர் வச்சுட்டா. உலக இயல்பு என்ன சுவாமி? குழந்தை பிறந்தா அழும், பசியில துடிக்கும், அம்மா பால் போட்டவா சாப்பிடும், 1 போகும் 2 போகும், இதெல்லாம் குழந்தையினுடையதான இயல்புகள். இந்த குழந்தை கண்ணை திறந்து பார்க்கல, அழல, பால் சாப்பிடல, மலமூத்திர தோஷங்கள் இல்ல, சரி நோய் வந்து செத்து போயிடுறதான்னு பார்த்தா அதுவும் இல்ல, நாளுக்கு நாள் பிரகாசமா வளர்ந்துட்டு இருக்கு. இப்படி உலக இயல்புகளுக்கு மாறாக இருக்கக்கூடியவன். நன்னா ஆரோக்கியமா இருக்கிற நாம கூட சுவாமி சேர்ந்து 4 நாள் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும் உடம்பு? ஆனா இந்த குழந்தை இத்தனை நாள் சாப்பிடல ஒண்ணுமாலேயே. அதனால உலக இயல்புகளுக்கு மாறாக இருக்கக்கூடியவன், அதனால இவனுக்கு மாறன்னு பெயர் வைக்கிறேன்னு அவ எல்லா பரம்பரையில தூய தமிழ் பெயர்களே வச்சுட்டு இருக்கிற வைஷ்ணவாவா. அதனால குழந்தைக்கு மாறன்னு வச்சா. அதை அப்படியே சம்ஸ்கிருதத்துல சொல்றச்ச ஷடகோபன்னு சொல்றோம். அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்து கர்ப்பத்தில இருந்து குழந்தை இந்த உலகத்துக்கு வரச்ச சட்டவாயுன்னு சொல்லக்கூடிய வாயு அந்த குழந்தைய போய் தாக்குறது. அந்த வாயு அந்த குழந்தைய தாக்குற போது அந்த குழந்தைக்கு பிரகிருதி சம்பந்தம்னு சொல்லக்கூடிய உலகியல் ஞானம் வந்துடுறது. அதாவது அழணும், பேசணும், பசின்னா வந்து அழணும், 1 போகணும் 2 போகணும்னு உலகத்துல இருக்கக்கூடியதான அந்த ஞானம் வந்துடுறது அந்த குழந்தைக்கு. ஆனா இதுவோ பெருமாளே வந்து குழந்தைய அவதாரம் பண்ணியிருக்கார், விஸ்வக்சேனரே வந்து குழந்தையா பிறந்திருக்கார், ஆழ்வாராகி இவர் நிறைய பேரை வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பணும். அதனால வந்த காரியம் என்னன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி வந்திருக்காரு இவர். இதுக்கப்புறம் சாட்டு அழுது எல்லாம் பண்ணிட்டு வளர்ந்துட்டு இருந்தா என்னைக்கு வந்த காரியத்தை நிறைவேற்றுறது? நீ வந்தாதானே என்ன ஒரு பாடுபடுத்தி பெருமாள் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வைக்கிற, பகவானோட என்ன பிரிக்கக்கூடிய எந்த வஸ்துவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோபத்தோடைய கூட ஒரு உதைத்தார் அப்படின்னா காலால உதைக்கிறதுன்னு இல்ல, கோபமா அதை வந்து கடிஞ்சு விட்டார் அப்படின்னு. அப்படி ஷட்டம்னு சொல்லக்கூடிய வாயுவை கோபித்து கொண்டபடினாலே ஷடகோபன் அப்படின்னு பேர் அவருக்கு. இதே பேரை தான் பல விதமா சொல்றோம். ஷட்டாரின்னு சொல்றோம். ஷடகோபன் அப்படின்னா ஷட்டவாயுவை கோபித்து கொண்டவன். ஷட்டாரின்னா அரின்னா விரோதின்னு அர்த்தம், ஷட்டாரின்னா ஷட்டவாயுக்கு விரோதின்னு அர்த்தம். ரிப்புன்னாலும் விரோதின்னு அர்த்தம். ஷட்டரிப்பு அப்படின்னாலும் ஷட்டவாயுவினுடைய விரோதின்னு தான் அர்த்தமா இருக்கு. ஷட்டஜித்து அப்படின்ற ஆழ்வாரு, ஜித்து அப்படின்னா ஜெயித்தவன், வெற்றி கண்டவன் அர்த்தம். நாமெல்லாம் ஷட்டவாயு நம்மளை தாக்க வரச்ச அது வலிமையானதா இருக்கு, நாம பலம் குறைந்தவாளா இருக்கோம், நாம தோத்து போயிடுறோம், அதனால தோத்துட்டோம் நாம எல்லாம். அவர் ஞானியானபடினாலே, பெருமாளானபடினாலே, விஸ்வக்சேனரானபடினாலே ஷட்டவாயுவை வந்து இவர் கோவிச்சுண்டு அது தோத்து போக முடியா பண்ணிவிட்டார். அதனால ஷட்டத்தை ஜெயித்தவரானபடினாலே ஷட்டஜித்துன்னு திருநாமம். இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பல திருநாமங்கள் ஆழ்வாருக்கு. இப்படியாக ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். இவருக்கு இதெல்லாம் திருநாமங்கள். 12ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் சன்னதியில கொண்டு போய் இவருக்கு ஆச்சரியமா ஷடகோபன் மாறன் அப்படின்னு நாமகரணம் பண்ணிட்டு ஆழ்வார் திருநகரி பெருமாள் திருவடியில இவர் குழந்தைய கொண்டு போய் கீழே போட்டுட்டு அங்க பெயர் வைக்கிறது தான் இவளுடைய வழக்கம். ஆதிநாத பெருமாள் சன்னதியில அவர் முன்னால குழந்தைய கீழே கடத்திட்டு உபகாரம் எல்லாம் கொடுத்து அர்ச்சகர் சேவை பண்ணி வச்ச போது மாறன் ஷடகோபன் பெயர் சூட்டின உடனே இந்த குழந்தைக்கு பெருமாள் பண்ண முதல் அனுகிரகம், பெருமாள் கழுத்துல இருக்கக்கூடியதான வகுள மாலைன்னு சொல்லக்கூடிய மகிழ் மாலை, மகிழம்பூ மாலை தானா அவிழ்ந்து கீழே விழுறது. குழந்தை வேணும்னு இவ கேட்ட போது திருக்குறுங்குடி பெருமாளுடைய துளசி மாலை கழண்டு விழுந்தது, அர்ச்சகர் எடுத்து கொடுத்தார். இப்ப குழந்தை பிறந்து பெயர் வச்ச அன்னைக்கு ஆதிநாதன் பொழிந்து நின்ற பிரானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய வகுள மாலை யாரோ பக்தா கட்டி சமர்ப்பிச்சிருக்கா, பெருமாள் சாத்தின்னு இருக்கார். அந்த மகிழ் மாலை அழுந்து விழுறது. அர்ச்சக சுவாமி பார்த்துட்டு குழந்தைக்கு பெருமாள் பண்ண அனுகிரகம்னு சொல்லி அந்த மாலை எடுத்துட்டு வந்து குழந்தை கழுத்துல போட்டுட்டார். அந்த மாலை நம்மாழ்வார் வைகுண்டம் போற வரைக்கும் அவர் கழுத்துல இருந்து நீங்கவே இல்லை. எப்படியானா பெருமாளோட கூட சங்கு சக்கரம் இருந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி நம்மாழ்வாரோட கூட அந்த மகிழ் மாலை இருந்துட்டே இருக்கும். வகுளம் அப்படின்னா மகிழம்பூ, அதை ஆபரணமாக உடையவர், அதனால வகுளாபரணர்னு பேர் இவருக்கு. அது அப்படியே தமிழ்ல சொல்லணும்னா மகிழம்பூ மாலையை உடைய மார்பினன், மகிழ் மாலை மார்பினன் அப்படின்னு திருநாமம் இவருக்கு. இப்படி ஆச்சரியமா ஆழ்வாருக்கு நாமகரணம் நடந்தது. மற்ற விஷயங்களை நாளைக்கு முன்னேசல பார்க்கலாம். தாமிரபர்ணியாம் ஸ்ரீநகர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.